நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மருதன்வெள்ளி சமுதாய வானொலி 89.6 மாவட்டத்தினுடைய முதல் சமுதாய வானொலி. இணையக்கூடிய இந்த நிகழ்ச்சி மக்களுடன் மருதன்வெள்ளி. அற்புதமான நிகழ்ச்சி நேர்களே. மக்களுடன் மருதன்வெள்ளி என்ற நிகழ்ச்சியோடு நாம் இணைக்கின்றோம். இன்று ஜூலை 20ஆம் தேதி உலக சதுரங்க தினமாக கடைபிடிக்கக்கூடிய ஒரு நல்ல தினம் நேர்களே. அறிவு சார்ந்த ஓர் விளையாட்டு என்று சொன்னால் இந்த சதுரங்கத்தை முதன்மையான விளையாட்டாக உலகெங்கிலும் அனைவரும் போற்றக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய ஒரு விளையாட்டு என்று சொல்லலாம் இந்த சதுரங்க விளையாட்டினை. மிக அற்புதமான விளையாட்டு. ஒரு போர்க்களம் போல அந்த விளையாட்டினுடைய அமைப்பு இடம்பெற்று இருக்கும். குறிப்பாக சிப்பாய்கள், யானைப்படை, குதிரைப்படை உள்ளிட்ட பல்வேறு விதமான அந்த விளையாட்டை ஒரு போர்க்களம் போல அமையப்பட்டிருப்பதை அந்த விளையாட்டை நன்கு உணர்ந்தவர்கள் சிலாகித்து சொல்லக்கூடிய விஷயமாக இருக்கலாம். அப்படி இந்த உலக சதுரங்க தினத்தில் இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். பெரும்பாலும் சிறப்பு விருந்தினர் தான் நம்மளுடைய நிகழ்ச்சியில் பங்கேற்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறோம். ஆனால் இன்றைய தினத்தில் சிறப்பு விருந்தினர்களாக நம்மோடு பங்கேற்றிருக்கிறார்கள். அதில் முதன்மையானதாக தமிழ்நாடு சதுரங்க சங்கத்தினுடைய இணை செயலாளர் திரு ராஜசேகரன் அவர்கள் நம்மோடு இன்று நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கிறார். அவர் உடனாக இந்த சதுரங்க விளையாட்டிலே பயிற்சி பெறக்கூடிய மாணவர்கள், குறிப்பாக அதியமான்கோட்டை அறிஞர் அண்ணா அரசு மேல்நிலைப் பள்ளியினுடைய ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 9ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஸ்ரீ சஷ்டி தேவ் என்ற மாணவன் நம்மோடு இன்றைய நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக, குறிப்பாக இந்த சதுரங்க விளையாட்டில் ஈடுபடக்கூடிய மாணவனாக பங்கேற்றிருக்கிறார். அதனோடு இணைந்து திரு சஞ்சய் கௌதம் அவர்களும் இன்றைய நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றிருக்கிறார். நிறைய பேச வேண்டிய விஷயங்கள் இருக்கின்றன. குறிப்பாக இந்த காய்களை எல்லாம் நகர்த்துவது எப்படி, அதனுடைய வழிமுறைகள் என்ன என்பது குறித்தெல்லாம் பேச இருக்கின்றோம். மூவருக்கும் மருதன்வெள்ளி சமுதாய வானொலியின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள். முதல்ல உலக சதுரங்க தினத்தில் இந்த நாளில் உங்களுக்கான வாழ்த்துக்களை தெரிவித்து அன்போடு வரவேற்கிறது மருதன்வெள்ளி சமுதாய வானொலி. வணக்கம் ராஜசேகரன். வணக்கம் சார். வணக்கம். முதலாவதாக நம்மளுடைய இந்த உலக சதுரங்க தினத்தில் ஒரு நம்ம தருமபுரி மாவட்ட மக்களுக்காக ஒரு நல்ல ஒரு பயனுள்ள தகவல்கள் கொடுத்திருக்க நம்ம மருதன்வெள்ளி சமுதாய வானொலி நிலையத்திற்கு என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றிகளும் தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப நன்றிங்க. கேட்ட உடனே நீங்க மறுப்பு எதுவும் தெரிவிக்காம இந்த நிகழ்ச்சியில ஒரு நல்ல நிகழ்ச்சியை மாற்றி கொடுத்தமைக்காக உங்களுக்கும் உங்களுடைய அந்த மாணவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இந்த சதுரங்கம், முதல்ல இந்த சதுரங்கம் அப்படின்றது என்ன, அதனுடைய வரலாறு என்ன, அதை பத்தி சொல்லுங்களேன். இப்போ நம்மளுடைய இந்தியாவில முக்கியமா தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா சதுரங்கத்தை பத்தி தெரியாதவங்க யாருமே இல்ல. வேர்ல்டுலயே பாத்தீங்கன்னா இப்போ நம்மளுடைய முக்கியமா குறிப்பா நம்ம தமிழ்நாடு முதன்மையா பெற்றிருக்கு உலக அளவில். நம்மளுடைய சதுரங்கம் ஃபர்ஸ்ட் தோன்றியது நம்மளுடைய இந்தியா தாங்க. அதனாலதான் இந்தியாவுக்கு இன்னும் பெருமை சேர்த்திருக்கு. 5th செஞ்சுரியில தான் இந்த சதுரங்கம் தோன்றது. அதனுடைய வழித்தடங்கள்ல பார்க்கும்போது அது அப்படியே ஐரோப்பா கண்ட்ரி, அரபு நாடுகள் அதெல்லாம் சென்றடைந்து இங்கிலாந்துல பாத்தீங்கன்னா இந்த 11ஆம் நூற்றாண்டுல இந்த காயின்ஸுங்கெல்லாம் என்னென்ன 16 கட்டங்கள் தான் காயின்கள் அடக்கணும். 64 கட்டங்கள் மொத்தம் இருக்கு. இதுல ஒரு 16 காய்கள், அதுல 16 காய்கள், என்னென்ன காய்கள்லாம் இருக்க வேண்டும் என்றது 11ஆம் நூற்றாண்டுல இங்கிலாந்துல தான் இது பண்ணாங்க. அடுத்தது 13ஆம் நூற்றாண்டு 12ஆம் நூற்றாண்டுலாம் கடந்து வரும்போது அந்த காய்களுடைய எந்த காயை அது எப்படி மூவ் பண்ணணும், அதாவது ரெகுலேஷன்ஸ் ஃபார்ம் பண்ணது வழிமுறைகள் ஃபார்ம் பண்ணது இத்தாலியில தான் இந்த காய் ரெண்டு மூவ் பண்ணலாம். பான் 2 மூவ்ஸ் போடலாம், டயகனல்ல பிஷப் போகலாம், ஸ்ட்ரைட்டா இருக்கு. அந்த மாதிரி ரெகுலேஷன்ஸ் எல்லாம் அங்கதான் இத்தாலியில இருந்து தான் வந்தது. அது வளர்ந்து அதுக்கப்புறம் 19ஆம் நூற்றாண்டுல இருந்து இப்ப வரைக்கும் 19ஆம் நூற்றாண்டுல என்ன நம்ம வழிமுறைகள் நம்ம பின்பற்றோமோ அதுதாங்க இப்ப வரைக்கும் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு சில அப்டேஷன்ஸ் எல்லாமே நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இது போரினுடைய அடிப்படையில தான் இந்த விளையாட்டு ஒரு அமைப்பாவே அடித்தளமா பேஸா வந்தது. யாரு அந்த இதுக்கு போர்க்களத்துக்கு முன்னாடி யார் போகணும், ராஜாவோட வேல்யூ எவ்வளோ, ராஜா இருந்தா மட்டும்தான் அந்த நாட்டுக்கு இது மக்கள் எவ்வளியோ அவ்வளி, ராஜா எவ்வளியோ மக்களும் அவ்வளின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி
அந்த கிங்கோடைய பவர் என்ன, குயினுடைய பவர் என்ன, அடுத்தது என்ன படைகள் போகணும், யாரெல்லாம் வழி நடத்தணும், யார் வழி நடத்த போறாங்க, அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் இந்த சதுரங்கத்தை வந்து ஒரு கேமா இப்போ இருக்கு. மைண்ட் கேமா இருக்கு. மைண்ட் கேம் அப்படின்னு சொல்ல நீங்க சொன்னக்கூடிய அந்த அற்புதமான ஒரு வார்த்தை. இத எந்த வயதுல இருந்து தொடங்கலாம் ஒரு விளையாட்டு? இப்போ நம்மளுடைய இந்தியால கிராண்ட் மாஸ்டர்ஸ் வந்து இப்போ 68, 69 ஆயிட்டாங்க. ஏன்னா இப்போ கரண்ட்ல பார்த்தா அச்சீவ் பண்ணிட்டே தான் இருக்காங்க. தமிழ்நாட்டுல 27, 26ல இருந்து 27 இப்போ வந்துட்டாங்க. இப்போ இதுல நிறைய கிராண்ட் மாஸ்டர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய வயது வந்து எந்த ஏஜ்ல இருந்து கத்துக்கிட்டாங்க. அப்ப அந்த ஸ்டேட்டஸ் எடுத்தோம்னா தான் நமக்கு பசங்களுக்கும் மோட்டிவேஷனலா இருக்கும். நிச்சயமா நிச்சயமா. அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா 5 years 4 years அப்போ 6 years அண்டர் 700 கேட்டகரி தான் நம்மளுடைய வேர்ல்டு ஃபிடேவோட அமைப்புல வந்து அண்டர் 7ல இருந்து தான் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. எல்லாமே நம்ம தமிழ்நாட்டில இருந்தும் இந்தியால இருந்தும் அது ஏசியன்ல இருந்து அடுத்த வேர்ல்டு வரைக்கும் போறது அண்டர் 7ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்றாங்க. அந்த அண்டர் 7க்கு குவாலிஃபைடுக்கு வந்து முன்னாடி வந்து 5 years 5 வயதுல இருந்து நம்ம வந்து கத்துக்கலாங்க. அந்த பக்குவத்துல தான் அந்த பசங்க வந்து இது பண்ணுவாங்க. சரிங்க. ஒரு சிலருக்கு ஐக்கியூ வந்து முன்னாடி இருக்கும்போது அந்த பசங்க வந்து 4.5 years 4 years இப்போ வந்து எல்லாம் 2.5 yearsல பண்ணிட்டு இருக்காங்க. இந்த 20 ஆமா எஸ் எஸ் அதனுடைய தாக்கம் இருக்கு. இப்போ பெற்றோர்களுக்கு வந்து பேரண்ட்ஸுங்களுக்கு வந்து அதனுடைய முக்கியத்துவம் தெரிஞ்சிருக்கு. அந்த அதனுடைய முக்கியத்துவம் தெரிஞ்சதுனால முன்னாடி அவங்களுக்கு அந்த கொண்டு போகலாம்ன்ற ஒரு சப்போர்ட் பண்றாங்க. நிச்சயம். அன்பான நேயர்கள், நீங்களும் கூட நம்மோடு நிகழ்ச்சியில் பங்கெடுத்து பேசலாம். குறிப்பாக இன்று தமிழ்நாடு சதுரங்க சங்கத்தினுடைய இணை செயலாளர் ராஜசேகரன் அவர்கள் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். இன்னைக்கு ஒரு சிறப்பு நாள், உலக சதுரங்க நாள். அதனை முன்னிட்டு நம்மோடு இணை செயலாளர் மற்றும் பயிற்சி மாணவர்களும் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். உங்களுக்கு இந்த சதுரங்கத்தில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள், அதை கற்றுக்கொள்வது எப்படி, சில நேரங்களில் கிராமப்புறங்கள்ல இருந்து இதை எங்க போய் கத்துக்கிறது அப்படின்ற ஒரு வழிமுறைகள் வழிகாட்டுதல்கள் தெரியாம இருக்கலாம். அப்படிப்பட்ட உங்கள் சந்தேகங்களுக்கு 043442 என்ற முன் இணைப்போடு 280896 மற்றும் ஒரு எண்ணாக 043442 என்ற முன் இணைப்போடு 290896 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு பேசலாம். நேர்களே, உலக சதுரங்க தினத்தை முன்னிட்டு நம்மோடு சிறப்பு விருந்தினர்களாக தமிழ்நாடு சதுரங்க சங்கத்தினுடைய இணை செயலாளர் பி ராஜசேகரன் அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். அவர்களோடு உங்களுடைய சந்தேகங்களும் கேட்டு தெரிவு பெறலாம். உடனாக நம்முடைய மாணவர்கள் ஸ்ரீ சஷ்டி தேவ் அவங்க கிட்ட சில வார்த்தைகள். வணக்கம் சஷ்டி தேவ். வணக்கங்க சார். வணக்கம். என்ன படிக்கிறீங்க நீங்க? நான் வந்து அறிஞர் அண்ணா ஆண்கள் மேல்நிலை பள்ளி அதியமான் கோட்டையில 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேங்க சார். சரிங்க. எவ்வளவு காலமா நீங்க இந்த சதுரங்க போட்டியில நீங்க கலந்துட்டு இருக்கீங்க, பயிற்சி பெற்றுட்டு இருக்கீங்க? நான் ஒரு 3 வருஷமா பயிற்சி பெற்றுட்டு இருக்கேங்க சார். பேசிக்கா எங்க அப்பா அம்மா கூட பேசிக் ஸ்டெப்ஸ் சொல்லி தருவாங்க. சரிங்க. அதை கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் ஸ்கூல்ல டோர்னமெண்ட் வச்சாங்க. அந்த டோர்னமெண்ட்ல விளையாடும் போது ஆப்போனன்ஸோட அந்த சேலஞ்சஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த சேலஞ்சஸ் எங்க அப்பா வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் புரிஞ்சுக்கிட்டு என்னை வந்து விவேகானந்தா செஸ் அகாடமியில சேர்த்து விட்டாங்க. இப்ப அது நல்லா போயிட்டு இருக்குங்க சார். நல்லா போயிட்டு இருக்கு. எந்தெந்த மாதிரியான காம்படிஷன்ல எந்த அளவுல போயிருக்கீங்க நீங்க? நான் வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவல், ஸ்டேட் லெவல் காம்படிஷன் வரைக்கும் போயிருக்கேங்க சார். என்ன வயது பிரிவுல? அண்டர் 15, அண்டர் 13 அந்த இதுல போயிருக்கேங்க சார். எந்தெந்த ஊர்ல எல்லாம் நீங்க கலந்துருக்கீங்க, எங்கெல்லாம் நடந்திருக்கு? நான் வந்து திருப்பத்தூர், சேலம், அப்புறம் தர்மபுரி, ஹொசூர் அது மாதிரி காம்படிஷன்ல போயிருக்காங்க சார். சரி, நம்ம இன்னும் நிறைய பேசுவோம். உங்களுடைய இணை செயலாளர்கிட்ட விஷயங்கள் பேசிக்கிட்டு நம்ம தொடர்ந்து உங்களுடைய எதிர்கால லட்சியங்கள் என்ன இந்த சதுரங்கத்துல அப்படின்றத பத்தி எல்லாம் நாம பேசிருக்கோம். சரி, இப்போ நீங்க சொல்லுங்க, இப்போ இந்த சதுரங்கம் அப்படின்றது எந்த மாதிரியான பிரிவுல எடுக்கக்கூடியது? இன்டோர் கேம். இத மாணவர்கள் எந்தெந்த போட்டிகள்ல கலந்துக்கலாம்? இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்போ இது வந்து ஒரு அடித்தட்டு மக்கள்கிட்ட இது எப்படி ஒரு விஷயம் பதிஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னா, இது ஒரு மேல்தட்டு மக்கள் விளையாடக்கூடிய ஒரு விளையாட்டு, வசதி படைத்தவர்கள் அவர்கள் விளையாடக்கூடிய விளையாட்டு அப்படின்றது மனசுல இருக்கு. ஆனா சமீப காலமா அதுவும் அந்த பிம்பம் கூட உடையப்பட்டு வருகிறது. குறிப்பா பிரக்யானந்தா, வைஷாலி, குகேஷ் இவங்க மாதிரி ஆட்கள்லாம் வரும்போது
நாங்களே இந்த வானொலியில பேசியிருக்கிறோம். பிரக்யானந்தா அவங்க அம்மா அவங்கள பத்தி எல்லாம் பேசும்போது மெய் சிலிர்த்து போகக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய உழைப்பு, அவங்களுடைய தியாகம், இதை பத்தி எல்லாம் பேசியிருக்கிறோம். ஒரு சாதாரண நடுத்தர குடும்பத்திலிருந்து வரக்கூடியவங்க. இந்த பிம்பம் எப்படி, அதை முதல்ல நீங்க ஒரு இணை செயலாளரா இது எப்படி மேல்தட்டு மக்களுக்கான விளையாட்டா இல்ல இந்த அறிவு சார்ந்த விளையாட்டு எல்லாருக்கும் குக்கிராமங்களும் ஒரு சின்ன சின்ன ஊர்ல இப்ப பள்ளப்பட்டியா இருக்கலாம், பெண்ணாகரமா இருக்கலாம், இண்டூரா இருக்கலாம், அதக்கப்பாடியா இருக்கலாம், ஆட்டுக்காரமுட்டியா இருக்கலாம், இப்படி இங்க எத்தனையோ பேர் இருக்கதான் செய்வாங்க. இதை எப்படி வெளியே கொண்டு வருது, அதை பத்தி அதனுடைய பார்வை நீங்க விரிவா சொன்னீங்கன்னா சிறப்பா இருக்கும். கண்டிப்பா சார். முக்கியமா நீங்க சொன்ன மாதிரி அறிவு சார்ந்த போட்டி தான் இது. ஆமா, அறிவு சார்ந்த போட்டி தான். மேல்தட்டு மக்கள் அப்படின்றது இல்லாம இது இப்போ இருக்கிற இந்த கடந்த 15-20 வருடங்களாக நான் இந்த ஃபீல்டில் இருக்கேன். அது போட்டிகளுக்கு உண்டான அந்த அமைப்பு, அது சார்ந்த விளையாட்டுக்கு உண்டான நெறிமுறைகள், அதுக்கப்புறம் பேரண்ட்ஸுடைய சப்போர்ட் இருந்ததுன்னா கண்டிப்பா அது அந்த இடத்த கொண்டு போகலாம். அதே போல எல்லாரும் இது விளையாடுற கேம் தான். டேலண்ட் இருந்ததுன்னா கண்டிப்பா பிளே பண்ணலாம். அதுக்கு உண்டான செலவினங்கள் கம்மியான ஒரு கேம் நினைக்கிறேன். ஆமா, கண்டிப்பா. பெரிய உபகரணங்களை வாங்கணும், அது வாங்கணும், இது வாங்கணும் இல்ல. கண்டிப்பாக நான் இத பத்தியும் பேச வரேன். தமிழ்நாடு சார்ந்த இப்போ கிராண்ட் மாஸ்டர் ஆகணும் அப்படின்னா சாதாரணமா இல்லைங்க. 2500 புள்ளிகள் பெற்றிருக்கணும், சர்வதேச மதிப்பீடு. அதுக்கப்புறம் 3 நார்ம்ஸ் அச்சீவ் பண்ணிருக்கணும். இதுக்கெல்லாம் ஃபாரின்ல போய் தான், வெளிநாட்டுக்குள்ள போய் தான் அதோடைய நார்ம்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருக்குங்க. அதுல குறிப்பா ஒரு சில விஷயங்கள் பேசலாம்ல? பேசலாங்க, கண்டிப்பா. இந்த விஷயத்துல இந்த இதுல பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய தமிழ்நாடு சதுரங்க சங்கம் முக்கியமா இந்த ஸ்டேட் சாம்பியன்ஷிப் எல்லாம் நடத்துறதுனாலதான் இந்த குவாலிட்டியான பிளேயர்ஸ் இந்தியாவில் உலகத்துக்கே வெளிப்படுற மாதிரி இருக்கக்கூடிய மாணவர்கள் கொண்டு வந்தது இந்த ஸ்டேட் சாம்பியன்ஷிப் அபிஷியல் ஈவெண்ட். இதுல குவாலிஃபைட் ஆகிற பிளேயர்ஸ் நம்ம தமிழ்நாட்டில் பாத்தீங்க அப்படின்னா வெல் நோனா இந்த போட்டிகள் நடத்தப்படுது. அதே அமைப்புல தான் டிஸ்ட்ரிக்ட்லயும் நாங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். இதுல இருந்து தேர்ந்தெடுக்கப்படுற மாணவர்கள் கண்டிப்பா ஸ்டேட்டுக்கு போறாங்க, ஸ்டேட்ல இருந்து நேஷனல்ஸ் போறாங்க, நேஷனல்ஸ் வேர்ல்டுக்கு போறாங்க. அப்போ இந்த மாதிரி அமைப்புகள் இருந்து நம்ம விளையாடுற அந்த போட்டிகள்ல கலந்துக்கும் போது கண்டிப்பா மாணவர்கள் நிறைய விஷயங்கள் கற்றுக்கொள்வார்கள். அதே போல அந்த மாணவர்களுக்கு ஸ்டேட் லெவல், டிஸ்ட்ரிக்ட் லெவல்லாம் அவங்களுக்கு பயிற்சி ஆட்டங்கள், கண்டிப்பா அந்த பயிற்சி ஆட்டங்களை அவங்க பங்கெடுத்துக்கணும். அதை விட முக்கியம் டிஸ்ட்ரிக்ட் சாம்பியன்ஸ், ஸ்டேட் சாம்பியன்ஸ், நேஷனல் சாம்பியன்ஸ் அதுல கலந்துக்கும் போது அவங்களுடைய அனுபவங்கள் அதிகமாகும். நிறைய விஷயங்கள் அதுல சொல்லிக் கொடுக்கும். அதுக்கு உண்டான ப்ரிப்பரேஷன்ஸ் நம்ம பண்ணுவோம். அதுக்கு போட்டிகளுக்கு உண்டான நெறிமுறைகள் நம்ம ஃபாலோ பண்ணும்போது நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுக்கொள்ளப்படும். அப்ப அதுல முக்கியமானது இந்த கிராண்ட் மாஸ்டர்ஸ். இந்த கிராண்ட் மாஸ்டர்ஸ்க்கு இப்ப நம்ம தமிழ்நாட்டில் அதிகமா, இந்தியாவில அதிகம். நம்ம எங்களுக்கு இந்த கிராண்ட் மாஸ்டர் அப்படின்றது அதுல ஒரு சின்ன சந்தேகம். சொல்லுங்க சார். கிராண்ட் மாஸ்டர் யாரெல்லாம் அழைக்கிறோம், எப்படி அவங்க கிராண்ட் மாஸ்டர் ஆகுறாங்க? சார், நம்மளுடைய சர்வதேச மதிப்பீடு இருக்குங்க சார். நம்மளுடைய தருமபுரி மாவட்டத்துல அதிக புள்ளிகள் பெற்றிருக்கிறது நம்மளுடைய தருமபுரி மாவட்டத்துடைய செயலாளர் செந்தில்குமார் சார். அவர் தான் 2000 பாயிண்ட் இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு 50 பாயிண்ட் குறைஞ்சு திரும்ப ஏற்றிருக்காரு. 1900 பாயிண்ட்ல இருக்காருங்க. இது எப்படி அந்த புள்ளிகள் பெறது எப்படிங்க? அதுக்கு முன்னாடி நம்ம நேயர் ஒருத்தர் இணைப்புல வராங்க, அவங்க கூட பேசிட்டு. கண்டிப்பா கண்டிப்பா. வருக. வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கங்க. உங்கள் பண்பலை நீலகண்டன். வணக்கம் நீலகண்டன். நலம் நலமறியாவர் ஐயா. சிறப்பு விருந்தினருக்கும் ஒரு வணக்கம். வணக்கம் சார். ஐயா, இந்த தருமபுரி மாவட்ட மக்களுக்காக சமுதாயத்திலேயே முதன்மை வானொலி நிலையமா அமைஞ்சிருக்கிற ஒரு வரப்பிரசாதங்கய்யா. தங்க பொதியில எந்த நிலையத்திலையும் எல்லா வானொலியிலையும் பேசிருக்கிறேன். என்ன ஒரு டெய்லியும் ஒரு சிறப்பை கொடுத்து எங்களை எல்லாம் ரொம்ப அச்சத்துல ஆழ்த்திட்டு இருக்கிற மருதநெல்லிக்கு மீண்டும் ஒரு வணக்கம். வணக்கம். வணக்கங்க. ஒவ்வொரு நாளும் ஒரு புதுமையா கொடுத்துட்டு இருக்கீங்க. இப்போ சதுரங்கத்தை பத்தி. ஆமா, இன்னைக்கு உலக சதுரங்க நாள், செஸ் டே, வேர்ல்டு செஸ் டே. அதனால என்னுடைய வாழ்த்துக்கள் ஐயா. சிறப்பு விருந்தினர் ஐயா கிட்ட ஒரு சின்ன ஒரு கேள்வியோட நான் வெளியே போய் வாங்க, சொல்லுங்க. இப்ப இந்த இளம் வயசுல குழந்தைங்க இப்ப இந்த சதுரங்கத்துல இருக்கிற ஃபார்முலாவை ரொம்ப ஈஸியாக கவன ஈர்ப்பு வச்சுக்கிறாங்களா, இல்ல அது கொஞ்சம் புரியாத மாதிரி இன்னும் கொஞ்சம் சலுகை இதுல மாற்றம் செஞ்சா நல்லா ஈஸியா கத்துக்கலான்ற மாதிரி ஒரு இது இருக்குமா, வருமா எதிர்காலம்? அதாவது ஃபார்முலாவை தவிர வேற ஃபார்முலா அமைக்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்குங்களா அப்படின்றது உங்களுடைய கேள்வி.
ஆமாங்க ஆமாங்க நன்றிங்க. நன்றி 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 ரொம்ப நன்றி நன்றி. அவருடைய கேள்வி இப்ப இருக்கிற வழிகாட்டுதல் இன்னைக்கு வளர்ந்து வரக்கூடிய இளைய தலைமுறைக்கு சரியா இருக்கா அப்படின்றது அவருடைய கேள்வியா இருக்கு. சதுரங்கத்துல கண்டிப்பா அந்த கைட்லைன்ஸோ அல்லது நீங்க ஒரு ஒரு இப்படிதான் விளையாடணும்ன்ற ஒரு வழிமுறைகள் அந்த வழிமுறைகள் எளிமையா இருக்கா அப்படின்றது அவருடைய கேள்வியா இருக்கு. கண்டிப்பா சார். இந்த போட்டியில நீங்க பங்கெடுத்துக்கிட்டு அது உள்ள இன்வால்வ் ஆகும்போதுதான் நெறிமுறைகள் கத்துக்க முடியும். நிச்சயம். இப்போ பெற்றோர்களுடைய இதெல்லாம் என்ன அப்படின்னா, பசங்களை உள்ள வரும்போதே 1 மாதத்துல கத்துப்பாங்களா 2 மாதத்துல கத்துப்பாங்களான்னு. பட் சதுரங்கம் அப்படி இல்லைங்க. ஆமா, சதுரங்கம் அப்படி கிடையாது. டைம் லைன் சொல்ல முடியாது. கண்டிப்பா. இப்போ என்னன்னா, கராத்தேல பாத்தீங்கன்னா ஒரு மூவ் பண்ணும்போது அந்த மூவ் வரும் கரெக்டா, சரிங்களா? அதுக்கடுத்து இந்த மூவ் பண்ணும்போது இந்த மூவ் வரும். ஆனா அது மாதிரி சதுரங்கத்துல கிடையாது. அது நம்ம வழிமுறைகளோட கத்துக்கும் போது பல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நிறைய உள்ள இருக்கு. அது ஒன்னொன்னா நம்ம பார்க்கும்போது பசங்களுக்கு பேசிக் ஃபண்டமெண்டலா பார்க்கணும்னா ஒரு 3 மாதம் நமக்கு தேவைப்படும். அதுக்கப்புறம் அவங்களுடைய பிளேயிங்ல அவங்கள விடலாம் நம்ம. சரி, மிக சிறப்பா சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடி நம்ம பேசிட்டு இருந்தோம் இந்த கிராண்ட் மாஸ்டர் அப்படின்றத பத்தி பேசிட்டு இருந்தோம். கண்டிப்பாங்க. இப்போ நம்ம தருமபுரி மாவட்டத்துல ரேட்டிங் புள்ளிகள் சார் அந்த புள்ளிகள் எப்படி இப்போ நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, உயர்தட்டு மக்கள்னு சொன்னீங்களா, அந்த ரேட்டிங் டோர்னமெண்ட் விளையாடுறதுக்கு தான் நமக்கு எக்ஸ்பென்சஸ்க்கு நம்ம கண்டிப்பா தேவைங்க. பேசுவோம். நேயர் ஒருத்தர் இணைப்பார். வருக. வணக்கம். வணக்கங்க. வணக்கங்க. வணக்கம். வணக்கங்க. கேக்குதுங்களா? நல்லது. அவரு வானொலிக்கு கவனிக்கிறதுனால கேட்க முடியல. சொல்லுங்க. அந்த புள்ளிகள் அதுதாங்க. அந்த போட்டிகள் நடத்துறது சர்வதேச மதிப்பீடு போட்டிங்க. அந்த போட்டியில பங்கெடுத்துக்கிறதுக்கு நம்ம என்ட்ரி ஃபீ. நீங்க இப்ப புரிஞ்சிட்டோம். எங்கேயோ ஒரு போட்டி நடக்குதுன்னா அதெல்லாம் இல்ல, இது சர்வதேச மதிப்புக்குண்டான போட்டியா அப்படின்றது ரேட்டிங் டோர்னமெண்ட், கிளாசிக்கல் போட்டி. ஓகே, அது எப்படி கண்டுபிடிக்கிறதுங்க? அதாங்க. இப்ப இதுல 3 வகையான போட்டிகள் இருக்குங்க. சரி. நம்மளுடைய சதுரங்கத்துல 3 வகையான போட்டிகள் இருக்கு. ஏஜ் குரூப் வேற, அது ஏஜ் குரூப் எல்லாத்துக்குமே வரும். இந்த 3 வகையான போட்டிகளுக்கும் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் கேமுங்க, கிளாசிக்கல் டோர்னமெண்ட். அது 90 மினிட்ஸ் கிளாக் டைமிங் வச்சு விளையாடுவாங்க. இதுதான் நம்மளுடைய இதுக்கு ஸ்டாண்டர்டான ஒரு ஸ்டாண்டர்ட். அடுத்தது ரேபிட்டுங்க. ரேபிட் 30 மினிட்ஸ் உள்ள இருக்கும், 30 நிமிஷத்துக்குள்ள இருக்க போட்டிங்க. அடுத்தது பிளிட்ஸ். பிளிட்ஸ் அதிவிரைவு போட்டி. அது பாத்தீங்கன்னா 10 நிமிஷத்துக்கு உள்ள இருக்குங்க. இப்ப இதுல வெற்றி தோல்வி எல்லாம் கிடையாதுங்களா? எப்படி வெற்றி தோல்வி இருக்கும். நிமிடத்துல முதல்லாம் பாத்தீங்கன்னா, நான் பள்ளி பருவத்துல படிக்கும்போது எனக்கு விளையாடும் போது கிளாக் எல்லாம் அப்பெல்லாம் கிடையாது, டைமிங் எல்லாம் கிடையாது. விளையாடுவோம், விளையாடிட்டு ஒரு டைம் ஆனதுக்கு அப்புறம் யார்கிட்ட பீஸ் அதிகமா இருக்கோ அவங்க வின்னு கொடுத்துருவாங்க, அப்புறம் லாஸ் கொடுத்துருவாங்க. அப்படிலாம் நடந்திருக்கு, எனக்குமே நடந்திருக்கு நானும். ஆனா அதெல்லாம் இல்ல அப்படின்றது நம்ம நிறைய விஷயங்கள் இப்போ இருக்க சின்ன பசங்களுக்கே இப்போ எல்லாருக்குமே அவேர்னஸ் தெரியுது. அப்ப எதுதான் சரி? இது விளையாட்டுல வெற்றி தோல்வின்றது ஒரு கிளாக் வைக்கும் போதுதான் நம்மளுடைய செஸ்ஸுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை அப்ளை பண்ண முடியும். அப்ப கிளாக் இருக்கும்போது மட்டும்தான் நம்மளுடைய கேம் கவுண்ட் ஆகும். ஒரு போட்டிக்கு நம்மளுடைய டிட்டர்மினேஷன், நம்மளுடைய எய்ம், நம்மளுடைய கோல், நம்மளுடைய என்ன மாதிரி பிளான் பண்றோம், அதெல்லாம் ஈக்குவல் பேலன்ஸ் கிளாக்கும். நம்ம இவ்வளவு ஸ்ட்ராட்டஜி நான் ஃபாலோ பண்ணிட்டு இருப்பேன், இந்த போட்டியில வின் பண்ண போறேன்னு நினைச்சிருப்பேன். ஆனா கிளாக்ல ஃபாலோ ஆயிட்டா என்னுடைய ஸ்ட்ராட்டஜி, என்னுடைய பிளானிங் எல்லாமே பாத்தீங்கன்னா போயிடுங்க. அப்போ முக்கியம் போட்டியோட நம்மளுடைய பிளானிங்கும் அதுக்கு இணையா கிளாக்கும், இது ரெண்டுத்தையுமே டைமிங், இது ரெண்டுத்தையுமே மேனேஜ் பண்ணி விளையாடக்கூடிய ஒரு இதா இருக்கும்போது சிறந்த ஒரு பிளேயரா மேல வராங்க. சரி, இப்போ சஞ்சய் கௌதம் என்ன பண்றீங்க? பேசிக்கா நீங்க என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க? சார், நான் ஐடி கம்பெனியில தான் வேலை பார்த்துட்டு இருக்கேன். சரிங்க. என்னோட வயசு 24. நான் இதுல ஒரு சின்ன பர்சனல் இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்றதுனால தான் விவேகானந்தா அகாடமி நடத்த ஒரு காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணேன். அங்க சாரும் அவங்க இதுவும் பார்த்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்ததுனால தான் அகாடமியில போய் ஜாயின் பண்ணேன். அங்கேயே நிறைய பேர் எல்லாம் நல்லா விளையாடுறத பார்த்து நானும் ஜாயின் பண்ணி இப்போ டிஸ்ட்ரிக்ட் ஸ்டேட் விளையாடி அடுத்த வாரம் FID ரேட்டிங் இன்டர்நேஷனல் டோர்னமெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்றேன். ஜாயின் பண்ணும்போது நான் ரொம்ப வியந்த விஷயம், சின்ன பசங்க, ஒரு 5 வயசு பசங்க, 10 வயசு பசங்க கூட
ரொம்பவே டேலண்டடாக இருக்காங்க. நல்லா கிராஸ்பிங் பவர் இருக்கு. எல்லாத்தையும் டக்குன்னு கற்பூர ஊத்தி மாதிரி பிடிச்சுக்கிறாங்க. எல்லாரும் அருமையா விளையாடுறாங்க. பார்த்து பண்ணேன். எனக்கும் போய் சின்ன பசங்களோட விளையாடும் போது 24 வயசு ஆயிடுச்சு. இப்ப போய் உங்களுடைய தொடக்கம் எப்ப இருந்தது? இப்போதான். அப்படியா? அப்போ ஒரு சிந்தனை இருந்துச்சு, இதுக்கு மேல கத்துக்கிட்டு நம்ம பண்ணணுமா இல்ல இதுக்கு நமக்கு தேவையான்ற மாதிரி ஒரு சிந்தனை இருந்தாலும் நிச்சயமா அனைவரும் கத்துக்க வேண்டிய ஒரு விளையாட்டுன்றது கண்டிப்பா புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா இது எப்படி பயன்படுனா ஒரு வாழ்க்கையோட ஒரு பங்குன்னு தான் சொல்லுவாங்க. அகாடமியோட கோட்டை அதுதான், செஸ் இஸ் அ பார்ட் ஆஃப் லைஃப் அப்படின்ற மாதிரி. ஒரு வாழ்க்கையோட பிரச்சனையை அணுகும் விதயமா இருக்கட்டும், ஒரு குறுகிய நொடியில் ஒரு முடிவு எடுக்கணும்னா அதுக்கான ஸ்ட்ராட்டஜியா இருக்கட்டும், நிச்சயமா ஒரு வாழ்க்கைக்கு யூஸ்ஃபுல்லான கேம் தான் அது செஸ்ன்னு கண்டிப்பா சொல்ல முடியும். அதனால நான் இளைஞர்களுக்கு நான் சொல்ல வேண்டியது என்னன்னா, ஓகே நமக்கு வயசாயிடுச்சு, 25 வயசு ஆயிடுச்சு, 30 வயசு ஆயிடுச்சு, இனிமேல் எங்க ஆரம்பிச்சு என்ன பண்ண போறோம், பசங்களை என்கரேஜ் பண்ணணும்னு இல்லாம நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணீங்கன்னா இன்னும் நிறைய பேருக்கு அது இன்ஸ்பிரேஷனா இருக்கும். செஸ்ஸுக்கு வயசு இல்லை. ஓப்பன் டோர்னமெண்ட்ல யார் வேணா 70 வயசு ஆள் கூட 13 வயசு பசங்களும் விளையாடி இருக்காங்க. அதுதான் ஹிஸ்டரி. கிராண்ட் மாஸ்டர்ஸ் எவ்வளோ அப்படி தான் பேர் வாங்கியிருக்காங்க. அதனால வயசு இல்லாம இட்ஸ் எப்படி சொல்றதுங்க, இட்ஸ் நாட் டூ லேட் டு ஸ்டார்ட் எனிதிங்ன்ற மாதிரி தான். எதுவுமே தொடக்கம் பண்றதுக்கு இந்த நாள் தான் சிறந்த நாள். குறிப்பா இந்த போட்டிக்கு அது ஒரு பெரிய விஷயம் அல்ல. நிச்சயமா மற்ற விளையாட்டுகள்ல ஒரு ஏஜ் இருக்கும், ஒலிம்பிக்ஸ்ல ஒரு வயசு இருக்கு, இதுக்கு மேல பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது அப்படின்னு. பட் இதுல அப்படி கிடையாது. எந்த வயசு ஆனாலும் எவ்வளவு வயசு ஆனாலும் எப்ப வேணா தொடங்கலாம். அதுல நம்மளோட ஈடுபாடு தான் முக்கியம். அதுல பிராக்டிஸ் ரொம்பவே முக்கியம். அது மூலியமா குழந்தைகள் மட்டும் இல்ல, இளைஞர்கள் நீங்களும் சேர்ந்து அவங்கவுங்க குழந்தைங்களையும் சேர்ந்து விளையாடினா நிச்சயமா அது வாழ்க்கைக்கு பயன்பட இருக்கும். ஒரு முடிவெடுக்கிறதுல நிச்சயம் உதவி செய்யுன்றது நான் உணர்ந்தது. அது இங்க பகிர்ந்துக்க விரும்புகிறேன். ரொம்ப நன்றி. உங்களுடைய பேச்சிலே அந்த முதிர்ச்சி தெரியுது. அந்த செஸ் அப்படின்னும் போது எப்பயுமே ஒரு அமைதியா இருப்பாங்க, காமா இருக்கக்கூடிய ஒரு நபர்கள். மனசு ரொம்ப அமைதியா இருக்கணும். பதட்டம் இருந்தது அப்படின்னு சொன்னா முடியாது. எந்த ஊருங்க நீங்க? நான் தருமபுரி தான். தருமபுரியில் எந்த பகுதியை சேர்ந்தவர்? காந்தி நகர். காந்தி நகர்ல இருக்கீங்க. ரைட், ஓகே. இவ்வளவு காலம் கழித்து இது மேல ஒரு ஈடுபாடு, அதுதான் எனக்கு ஒரு சின்ன கேள்வி. ஒரு சின்ன வயசுல ஒரு விளையாட்டோ அல்லது ஏதோ ஒன்று பிடிக்கலாம். ஒரு 20 வயது கடந்து 24 வயது நம்ம வேலைக்கு போயிட்டு இருக்கோம். பட் இது மேல ஒரு ஈடுபாடு வந்ததனுடைய அந்த உண்மையான காரணம் என்ன? நான் காலேஜ் டேஸ்லயே ஸ்டேட் லெவல்ல ரெஸ்லிங்கும் டேக்வாண்டோவும் ஜெயிச்சிருக்கேன். சரி. உடல் ரீதியான போட்டியில பண்ணியிருக்கேன். பட் மூளை ரீதியால ஏதாவது பண்ணணும்னு அப்ப இருந்தே ஆசை. பட் நான் எதுவும் கத்துக்கல. கொரோனா டைம்ல இருந்து அப்படியே விட்டுட்டேன். பட் இது மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. சும்மா ஆன்லைன் கேம்ஸ் தான் ஆடிட்டு இருப்பேன். இந்த நியூஸ்ல எல்லாம் பாக்குற மாதிரி நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த பிரகாந்த் இவங்க எல்லாம் இப்படி பயங்கரமா பண்றாங்க. அந்த மாதிரி இன்ஸ்பிரேஷன்ல நம்மளும் சின்ன வயசுலயே பண்ணிருக்கணுமே அப்படின்னு ஒரு இது இருக்கும். இங்க அகாடமியில சேர்ந்தப்ப கூட எனக்கு அப்படிதான் இருந்துச்சு. சின்ன பசங்களா இருக்காங்களே, இவங்க கூட உட்காந்துட்டு தோத்தாலும் இப்படி இருக்குமோ அப்படி இப்படிலாம் ஒரு எண்ணம் வரும். ஆனாலும் நான் சொல்றது என்னன்னா, இது லேட் கிடையாது. முடிஞ்ச வரைக்கும் பண்றதுல நிச்சயமா ஒரு எல்லா பிரச்சனையும் அணுகுமுறை இருக்கட்டும், ஒரு காம்னஸ் தரும். கண்டிப்பா ஒரு நிதானம். ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன்ல எப்படி கூலா, இப்போ தோனி எடுத்துக்கிட்டாலும் கேப்டன் கூல்னு சொல்லுவோம். ஏன்னா கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன்ல மைண்டை காமா வச்சுட்டு ஒரு டெசிஷன் எடுப்பார். அதுதான் செஸ்லயுமே. பதட்டம் இல்லாம அங்க விளையாடுற விளையாட்டு கண்டிப்பா வாழ்க்கையிலுமே பயன்படும். கண்டிப்பா பயன்படும். முக்கியமான தேவையான சமயத்துல பயன்படும். நிச்சயம். அருமையா சொன்னீங்க. நல்ல ஒரு விளையாட்டு, நல்ல அதற்கான டெஃபினைன் நல்லா கொடுத்தீங்க. வாழ்க்கையிலும் இது பயன்படும் பல்வேறு காலகட்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துக்கள். உங்களுடைய எதிர்காலம் சிறப்படையணும் அப்படின்னு சொல்லிட்டு மருதன்வெள்ளி சமுதாயம் அவர்களே அன்பாக வாழ்த்துக்கிறது. நம்ம உங்களுடைய இணை செயலாளர்கிட்ட மீண்டும் உங்களுடைய இதனுடைய இந்த செஸ் மீதான உங்களுடைய ஆர்வம் என்ன? ஒரு தமிழ்நாடு சதுரங்க சங்கத்தினுடைய ஒரு இணை செயலாளர் அப்படின்ற ஒரு உயர் பொறுப்புல இருக்கீங்க. உங்களுக்கு இது மீது இருக்கக்கூடிய ஈடுபாடு, ஒரு அன்பு, ஒரு காதல் அப்படின்னு எப்படி வேணாலும் சொல்லலாம். கண்டிப்பா சார், கண்டிப்பா. என்னுடைய பள்ளி பருவத்துல தான் எனக்கும் இது உருவானது.
முதல்ல வந்து என்னுடைய தந்தைக்கு நன்றி சொல்லணும். ம், ம். அவருதான் எல்லாருக்குமே. அப்பா பேர் சொல்லுங்க. பத்மநாபன். பத்மநாபன். அவர் தான் அந்த செஸ் போர்டு வாங்கி கொடுத்தது. சரி. எல்லாருக்கும் எல்லார் வீட்லயுமே அது ஒரு இது இருக்கும். அது விளையாட போகும்போது பாத்தீங்கன்னா ஸ்கூலுக்கு எடுத்துட்டு போயிடுவோம். நாங்க என்ன பண்ணுவோம், பள்ளிக்கூடத்துக்கு எடுத்துட்டு போயிட்டு ஃப்ரீ டைம்ஸ்ல வந்து போர்டு வச்சு விளையாடுவோம். அதிகமான பாய்ஸ் ஸ்கூல்ல தான் படிச்சோம். தருமபுரி பாய்ஸ் ஸ்கூல். ஆமா ஆமாங்க, அங்கதான். அங்க எங்களுக்கு மாதேசார்னு கூட இருப்பாரு. சரிங்க. இப்பவும் இருக்காரு இதுல. அவர் வந்து ஃப்ரீ டைம்ல எங்களுக்கு சொல்லி கொடுப்பாரு, எப்படி விளையாடலாம் செய்யலாம் அப்படின்ற மாதிரி. அப்படி பார்க்கும்போது நாங்க விளையாடிட்டு இருக்கும் போது செய்யும் போது இது பள்ளிக்கூடத்துல மட்டும்தான் விளையாடிட்டு இருந்தோம். வேற எங்கேயும் எங்களால இது பண்ண முடியல. அப்புறம் தான் எங்களுக்கு தெரிஞ்சது நம்ம தருமபுரி சதுரங்க சங்கம் வந்து இங்க இருக்கு அப்படின்னும் போது, அப்போ செந்தில் சார் தான் செக்ரட்டரியா இருந்தாரு. அப்போ அவங்கெல்லாம் பெரியவங்க எல்லாம் விளையாடிட்டு இருப்பாங்க. அவங்களாம் ஜூனியர்ஸ். அவங்கெல்லாம் நம்மளுடைய வடிவேல் ஐயா, அப்புறம் வந்து துரைசாமி சார், நிறைய பேர் இருந்தாங்க, சேகர் சார். இவங்க எல்லாருமே அவங்க விளையாடிட்டு இருக்கும் போது நான் அப்போ பள்ளி பருவம் சின்ன பையன் தான். நான் அங்க போய் பார்ப்பேன், போய் ஆட்டத்தை போய் பார்ப்பேன், அவங்க விளையாடுறதுக்கெல்லாம் பார்ப்பேன். பட் ஆனா அவங்க வந்து ரொம்ப கேம் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும்போது நம்ம கத்துக்கிற பருவம் அது. அவங்க விளையாடிட்டு இருக்க நல்ல ஒரு ரேட்டிங் எல்லாம் வச்சிருக்க பிளேயர். அப்படி விளையாட ஆரம்பிச்சது தாங்க என்னுடைய இது. அப்ப நம்மளுடைய சதுரங்க சங்கம், தருமபுரி சதுரங்க சங்கம் வந்து கணேச தியேட்டர் ஆப்போசிட் தான் அங்க இருந்தது. சரி. அப்ப பள்ளி முடிச்சுட்டு போகும்போதெல்லாம் பாக்குறது செய்யறது. ஆமா, அப்படி பார்க்கும்போது அப்படியே ஏற்பட்ட ஒரு நம்ம வீட்டிலேயே இருந்த ஒரு வட்டத்துக்குள்ளேயே இருந்தது, ஒரு தெருவுக்குள்ள இருந்தத ஒரு மாவட்டத்துக்குள்ள கொண்டு வந்ததுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. அப்படி மாவட்டங்கள் போட்டிகள்லாம் கலந்துகிட்ட போது ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் என்னுடைய ஏஜ் குரூப்ல பங்கெடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளுடைய 2013 வேர்ல்டு சாம்பியன் நம்ம இவங்க விஸ்வநாத ஆனந்த் வந்து வேர்ல்டு கப் வந்து நம்ம தமிழ்நாட்டில் தான் நடத்தினாங்க. வேர்ல்டு சாம்பியன்ஷிப் போட்டி தமிழ்நாட்டில் நடத்தினாங்க. அதுக்கு உண்டான தகுதி போட்டி நடத்தும் போது நான் வந்து 2014-13 நம்ம டிஸ்ட்ரிக்ட் ஒரு பொறுப்புல வந்துட்டேங்க. டிஸ்ட்ரிக்ட் ஜாயின்ட் செக்ரட்டரி ஆயிட்டேன். அதுக்கப்புறம் அந்த 2003 சொல்றேன், 2003-2004 டிஸ்ட்ரிக்ட் பொறுப்புகள் வந்துட்டேன். 2013 நம்ம மாவட்டத்துல வந்து தகுதி பெற்று நான் மேல போகும்போது அப்ப எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சது எனக்கு அந்த போட்டிகள்லாம் பாக்குறதுக்கும் செய்யறதுக்கும். இதுல என்னுடைய ஆர்வங்கள் வந்து அதிகமா, அதாவது உலக செஸ் சாம்பியன்ஷிப் பாக்குறதுக்கான ஒரு வாய்ப்பு. ஆமா, நம்ம ஒவ்வொரு மாவட்டத்துல இருந்துமே தேர்ந்தெடுக்கப்பட்ட 6 பிளேயர்கள் போயிருந்தாங்க. அதுல நம்ம தருமபுரி மாவட்டத்துல இருந்து கலந்துக்கும் போது நானும் அதுல ஒருத்தரா போயிருந்தோம். அதை பாக்குறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அந்த வாய்ப்புல இருந்து நம்ம எப்படி அதுல இருந்து நம்ம இந்த சதுரங்கத்தை வளர்த்துக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது, அடுத்தது நம்ம மாவட்டத்துல பேரிங் போடுறதுக்கு வந்து கையில தான் இப்போ வரைக்கும் அப்ப பேரிங் போட்டிருந்தாங்க. வடிவேல் ஐயெல்லாம் பாத்தீங்கன்னா டோர்னமெண்ட் எல்லாம் நடத்தும் போது அவரு, அதாவது நாங்க இப்ப சிஸ்டம்ல பண்ணிட்டு இருக்கோம், அவர் அப்பயே கையில பண்ணிட்டு இருவாரு. அது எப்படி எல்லாம் பார்க்கும்போது அப்போ ஸ்டேட் ஆர்பிட்டர் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணாங்க. 2011 ஸ்டேட் ஆர்பிட்டர் மாநில நடுவர் போட்டி வந்து எழுதி தேர்ச்சி பெற்றேன். 2013 வந்து தேசிய அளவிலான உண்டான போட்டிகள்ல வந்து நான் வந்து பங்கெடுத்துக்கிட்டேன். அதுல அந்த எக்ஸாம்லயே எழுதி பாஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் வரக்கூடிய போட்டிகள் எல்லாம் வந்து தருமபுரி மாவட்டத்துல பேரிங் சிஸ்டம்ல போட்டு பண்ற மாதிரி ஒரு நவீன முறையில வந்து வரும்போது நமக்கு பிளேயர்ஸ் அதிகமானாங்க. அப்ப வந்து நாங்க விளையாடும் போது ஒரு 200 பிளேயர், 250, 300 பிளேயர் வருவாங்க. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம தருமபுரி மாவட்டத்துல பாத்தீங்கன்னா இப்ப கடந்த வருடத்துல இருந்து பாத்தீங்கன்னா அதுக்கு முந்தின வருடமும் இருந்திருக்காங்க. கடந்த வருடம் தான் வந்து நம்மளுடைய தருமபுரி மாவட்டத்தினுடைய ஹையஸ்ட் பிளேயர், ரெஜிஸ்ட்ரேஷன் பிளேயர் வந்து போட்டியினுடைய பங்கேற்பாளர்கள் வந்து 953. இவ்வளவு மாணவர்கள் கலந்துக்கிட்டாங்க. டிஎன்சி மெமோரியல் ஸ்டேட் லெவல் டோர்னமெண்ட் கலந்துக்கிட்டோம். அதுக்கடுத்தது டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல பச்சைமுத்து டோர்னமெண்ட் சேகர் சார் நடத்திருந்தார். அதுல 700 சில்லற பேர் கலந்துருந்தாங்க. அது மாதிரி நம்மளுடைய மாவட்டத்துல பாத்தீங்கன்னா இப்போ சதுரங்கத்துக்கு வந்து ரொம்ப ஈடுபாடு அதிகம், அதனுடைய முக்கியத்துவம் தெரிஞ்சு மாணவர்கள் வரது அதை நம்ம பார்க்க முடியுது. இதுக்கு வந்து அடுத்தடுத்து நம்ம என்னென்ன செய்யணும் இந்த தருமபுரி மாவட்டத்துக்குன்ட்டு இப்போ கடந்த வருடம் வந்து நம்மளுடைய தருமபுரி சதுரங்க இதுக்கு வந்து புதிய அமைப்பாளர் பொறுப்பாளர்கள்லாம் வந்தாங்க. அதுல வந்து எங்களுக்கு ரொம்பவும் வந்து கொடுத்து வச்சிருக்கணும். எங்களுக்கு அந்த இது கிடைச்சதுக்கு நம்ம திரு மணிவண்ணன் ஐயா அவர்கள் தான் பிரசிடன்ட் தலைவரா இருக்காரு. டிஎன்சி மணிவண்ணன் ஐயா அவர்கள் தான் நம்மளுடைய தருமபுரி மாவட்டத்துக்கு பிரசிடென்ட் தலைவர், சதுரங்க சங்கத்துக்கு தலைவரா இருக்காரு. அவரு வந்து நம்மளுடைய மாவட்டத்தினுடைய தரத்தை மட்டும் இல்லாம சதுரங்கத்துடைய தரத்தையும் உயர்த்தி இருக்காரு. என்ன அப்படின்னா நம்மளுடைய மாவட்டத்துல ஏதாவது போட்டிகள் சதுரங்க பலகை வேணுங்க, செஸ் போர்டு தேவை,
இப்போ நம்ம மாவட்டத்துக்கு சொந்தமா நம்ம பசங்க வந்து விளையாடணும்னு 200 போர்டுகள் இப்போ நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல வாங்கியிருக்கோம். அந்த அமைப்பு நம்மளுடைய சங்கத்தின் சார்பாக வாங்கியிருக்கிறோம். இப்போ எல்லா போட்டிகளுக்குமே அது பயன்படுத்திக்கலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இல்லைன்னா நம்ம வெளியேந்து வாங்கணும். மாணவர்கள் வந்து அவங்கவுங்களே இப்போ பலகை எடுத்துட்டு வரணும், அப்படிதான் இருந்தது. இப்போ அதெல்லாம் இல்லாம எங்களுக்கு வந்து மாணவர்கள் வந்து அவங்களோட மைண்ட் கேம்ன்றது மைண்டை மட்டும் அவங்க வச்சுட்டு வந்தா போதுமானது, ரிலாக்ஸா வந்தா போகணுமா. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி போர்டு எடுத்துட்டு வருவாங்க. அதெல்லாம் இல்லாம பேசும். கண்டிப்பா. வருக வணக்கம். ரைட், இணைப்புல அந்த நேர் விடுபட்டிருக்காரு, சொல்லுங்க. அது மாதிரி ஒரு தரமான ஒரு போட்டிகள் நடத்துவதற்கு போர்டு வேணும், செஸ் கிளாக் வேணும். இதெல்லாமே நம்மளுடைய மாவட்டத்தில் வந்து இப்போ டெவலப்மெண்ட் ஆயிட்டு இருக்கு. வருக வணக்கம். வணக்கங்க. வணக்கங்க. வணக்கம். நான் வேலூர் மாவட்டம் கட்பாடி பகுதியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன். வணக்கம் சந்திரசேகர். வணக்கம். 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 மிக அற்புதமாக சிறப்பு விருந்தினரோட ஒரு நல்ல கலந்துரையாடல் போய்கொண்டிருக்கிறது. வாழ்த்துக்கள். இன்னைக்கு உலக சதுரங்க தினம். அதை முன்னிட்டு நம்மளுடைய தமிழ்நாடு சதுரங்க சங்கத்தினுடைய இணை செயலாளர் ராஜசேகரன் அவர்களோட பேசிட்டு இருக்கோம். கூடவே மாணவர்களும், பயிற்சி பெறக்கூடிய மாணவர்கள், சதுரங்க மாணவர்களும் நம்மளோட இருக்கிறாங்க. அதுதான் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அதாவது மூளைக்கு ஒரு நல்ல தூண்டுதல் அப்படின்னு சொல்லலாம் இந்த செஸ் அப்படிங்கிறது. ஐயா அவர்கள் கூட பல்வேறு நிதி உதவி எல்லாம் கவர்மெண்ட் பண்ணி அதுல ஒரு நல்ல மாற்றம் எல்லாம் வந்திருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாரு, கேட்டுட்டு இருந்தேன். இந்த மாணவர்களிடையே இந்த செஸ் கேம் இதனுடைய அந்த ஒரு முக்கியத்துவம் அல்லது அதனுடைய ஆர்வத்தை எப்படி பெற்றோர்கள் வந்து தூண்டலாம், இத பத்தியும். இந்த செஸ்ல ஐயா அவர்களுக்கு ரொம்ப சவாலாக இருந்த ஒரு தருணம், அது வந்து அந்த சவாலை தாண்டி சாதித்த அந்த ஒரு தருணம் அப்படிங்கறது ஏதாவது தன்னுடைய லைஃப்ல இருக்கும். மாணவர்கள் ஜெயிச்சதோ அல்லது அவர் கடந்து வந்த பாதையிலோ அத பத்தி எங்களுக்கு பகிர்ந்து கொண்டா ஒரு இன்ஸ்பைரிங்கா இருக்கும் நான் நினைக்கிறேன். நன்றிங்க. நன்றி. கண்டிப்பா. நன்றி. நன்றி. இரண்டு விஷயங்கள் கேட்டிருக்காங்க. என்ன விதமான தூண்டல் அவங்களுக்கு மாணவர்களுக்கு கொடுக்கலாம், அல்லது எப்படி அவங்க இன்ட்ரெஸ்டை கொண்டு வருது, அவங்க இன்ட்ரெஸ்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றது ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. ரெண்டாவது, நீங்க கடந்த வந்த சவால்கள், உதாரணமா ஒரு மாணவர்களை கூட்டு போயிருப்பீங்க, பல்வேறு விஷயங்கள் இருக்கும், அதுல உங்களுக்கு மனசுல முத்தாய்ப்பா இருக்கக்கூடிய விஷயங்கள், இரண்டு விஷயங்கள் அவர் கேட்டிருக்காரு. கண்டிப்பாங்க. மாணவர்களுக்கு வந்து ஆர்வம் எப்படி இருக்கும், எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, அந்த 4 years 5 yearsல வந்து அவங்க பசங்க கிட்ட நிறைய ஆட்டிடியூட்ஸ் இருக்கும். அவங்க ஓடி பிடிச்சி விளையாடுறது, செய்யறது, கேம்ஸ் வெளியவே விளையாடுறது. அப்புறம் வந்து இப்போ இருக்கிற ட்ரெண்ட்ல போன்ஸ் வந்து அதிகமா யூஸ் பண்றாங்க. அதெல்லாம் இல்லாம மாற்றா நம்ம இந்த ஒரு காயின்ஸ், இது என்ன, இது ராஜா, இது ராணி, இதனுடைய இந்த மூமெண்ட்ஸ், அவங்களுக்கு ஒரு சில மூமெண்ட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு எல்லாம் புரிய வராது. ஆனா அவங்க கிட்ட அந்த காயின்ஸை கொடுத்து அவங்க தூக்கி போட்டு விளையாடிட்டு செஞ்சுட்டு ஒரு லெவல் வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த பசங்க அதுல உட்கார்றதுக்கு விருப்பப்படுறாங்களா, எந்த மாதிரி அவங்க விளையாடுறாங்க. அப்போ இந்த மாதிரி அவங்க விஷயங்கள் அவங்களுக்கு கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு ஒரு ஆர்வத்தை வந்து நம்ம தூண்டி விடலாம். அதே போல வந்து இதுல பெற்றோர்களுக்கு வந்து இது கேம் வந்து ஒரு கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் வின்னு லாஸ் அப்படின்றது இல்லாம போட்டிய நல்ல ஒரு போட்டியாக ஒரு நல்ல ஒரு அதாவது அனுபவத்தை மட்டும் அங்கிருந்து எடுத்துட்டு வரணும். வெற்றி தோல்வின்றதெல்லாம் பிறகுதான் அதுல வந்து வெற்றி பெற்றுட்டு தான் வரணும் போது அந்த மாணவர்கள் டிஸ்கரேஜ் ஆயிட்டு ஒரு பிரஷர் ஆயிடுறாங்க. ஆமா, நான் ரீசெண்டா வந்து ஒரு 4 years முன்னாடி நேஷனல்ஸ் அண்டர்-7 வந்து பாத்தீங்கன்னா இது நடந்தது. இது அண்டர்-7 7 வயசுக்கு உட்பட்ட மாணவர்கள் மட்டும் இல்ல, தும்கூர்ல நடந்தது. ஆக்சுவலா இது நேஷனல் அண்டர்-7. அதுல பாத்தீங்கன்னா 5 வயது 4 வயது பிள்ளைகள்லாம் இருந்தாங்க. அந்த பிள்ளைங்க பாத்தீங்கன்னா ஒரு பீஸை விட்டுட்டாங்க, காயின்ஸை விட்டுட்டாங்க அப்படின்னா உடனே அவங்க அழுந்துட்டு வருவாங்க. அழுந்துட்டு வந்துட்டு ஸ்டொமக் பெயின், எனக்கு வந்து இந்த வலிக்குது, ஃபீவரா இருக்கணும். அது காரணம் வந்து அதுக்கு அவங்களுக்கு இல்ல, சைக்கலாஜிக்கலா பாத்தீங்கன்னா பீஸை விட்டா வீட்டுல திட்டுவாங்க, அம்மா திட்டுவாங்க, அப்பா திட்டுவாங்க, வெளியே போய் என்ன போய் ரிசல்ட் சொல்றது. அப்போ அவங்களுக்கு ஆர்வத்தை நம்ம தோன்றது வந்து இதெல்லாம் இல்லாம நம்ம போட்டியை மட்டும் நம்ம எடுத்துக்கணும். வின் லாஸ் எல்லாம் ஒரு முக்கியம் இல்ல, அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும். புரிய வைக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா பிளேயர்ஸ் வந்து அவங்க கண்டிப்பா வெளியே வருவாங்க. வருக வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கங்க. வியாபாரத்தம்பட்டியிலிருந்து ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ். வணக்கம் ஐயா. நிகழ்ச்சி சூப்பரா போயிட்டு இருக்கீங்க ஐயா. சரிங்க. சிறப்பு நேயருக்கு வணக்கம், விருந்தினருக்கு வணக்கம் சார். ஐயா, எங்க பையன் 5 வயசு ஆகுதுங்க ஐயா. சொல்லுங்க ராஜேஷ். அவரை இந்த விளையாட்டுல ஆர்வமா இருப்பாரு, எப்படிங்க ஐயா தெரிஞ்சுக்கிறது?
சார் ஒண்ணும் இல்ல, நம்ம வந்து அந்த போட்டி அந்த காயின்ஸ் எல்லாம் நீங்க அவங்களுக்கு சொல்லி கொடுங்க, அவர் எப்படி எடுத்துக்கிறாருன்னு பாருங்க. அதுக்கப்புறம் வந்து அவர் ஃபோர்ஸ் பண்ண வேண்டாம். அது நாளடைவில் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த பார்ட் ஆஃப் லைஃப் தான் நான் சொல்லுவேன். அதை வந்து திணிச்சோம்னா அதை எடுத்துக்கிறது இல்ல, இது அப்படியே விட்டுறணும். இது ஒரு ஃபோர்ஸ் பண்ணி எனக்கு ரிசல்ட் வரணும், எனக்கு வந்து வின் பண்ணிட்டு வரணும் அப்படின்னு ஒரு டார்கெட் கொடுத்தா பசங்க கண்டிப்பா கத்துக்க மாட்டாங்க. எந்த போட்டியா இருந்தாலுமே அவங்களுக்கு வாழ்வில் ஒரு ஒன்றியதான ஒரு போட்டியா இதை கொடுக்கும்போது கண்டிப்பா அவங்க அடுத்த ஜென்ரேஷன் வரைக்கும் இந்த போட்டியை எடுத்துட்டு போவாங்க. அப்ப அந்த மாதிரி போட்டிகளை நீங்க மாத்தணும்னா அவங்களுக்கு ஆர்வம் வந்து எப்படி இருக்கு அப்படின்றத நீங்க கவனிச்சு அதுக்கப்புறம் நீங்க அதை கொடுக்கணும். அவங்களுக்கு இது பிடிக்காம நம்ம திணிச்சோம்னா அவங்க கிளாஸ்ல கொண்டு போய் உட்கார வைக்கும் போது பாத்தீங்கன்னா கண்டிப்பா அவங்க இன்ட்ரெஸ்டோட கத்துக்க மாட்டாங்க. இன்ட்ரெஸ்டோட கத்துக்கணும்னா அவங்க கிட்ட விட்டுறணும். இந்த போட்டி இந்த கேமை விடும்போது அவங்களே வந்து பயனுள்ளதா தெரிஞ்சுப்பாங்க அவங்க. சரிங்க சார், இத பயிற்சிகளை நம்ம அனுப்பிச்சிடலாமாங்க சார்? இப்ப அனுப்பலாம் சார், அனுப்பலாம். நம்மளுடைய தருமபுரி மாவட்டத்துல வந்து இதுக்காக வந்து எங்களுடைய பிரசிடென்ட் ஐயா வந்து லாஸ்ட் கடந்த வாரத்துலதான் வந்து நம்மளுடைய தருமபுரி மாவட்டம் ஒரு 5000 பிளேயர்களை வந்து உருவாக்கணும். அதுவும் இல்லாம கவர்மெண்ட் மெட்ரிகுலேஷன் யாரா இருந்தாலும் சரி, அரசு பள்ளிகள்ல வந்து ஒவ்வொரு பள்ளிகளும் வந்து இது நடத்துறதுக்கும் இது வந்து கடந்த வாரத்துல நாங்க கலந்து ஆலோசனை பண்ணோம். ஒவ்வொரு பள்ளியிலையும் இது போல ஃப்ரீயா போயிட்டு எடுத்து கொடுத்தோம்னா பசங்க இன்ட்ரெஸ்டோட மேல வருவாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து செஸ் போர்டும் வந்து ஃப்ரீயா கொடுக்கலாம் அப்படின்லாம் நாங்க டிஸ்கஸ் பண்ணிருந்தோம். கண்டிப்பாங்க நீங்க கத்துக்கலாம். நீங்க தொடர்பு கொள்ளுங்க. எந்த வகையில நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி தரணுமோ நாங்க கண்டிப்பா வந்து உங்களுக்கு எடுத்து கொடுப்போம். சார் தொடர்பு கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறீங்களா சார்? சொல்லுங்க உங்களுடைய நம்பர். 8973 73 773 773 773 773 8973 773 773. சரிங்க, நன்றிங்க. நன்றி ராஜேஷ், உங்களுடைய அழைப்புக்கு மிக்க நன்றி சார். அவங்க கேட்ட இரண்டாவது ஆமா முல்ல ஒரு சந்திரசேகர் கேட்டதுல சவால், அது நிறைய சவால்கள் இருக்கும். அதை பத்தி என்னுடைய முதல் சவால் வந்து என்ன அப்படின்னா, இந்த மாவட்டத்துல ஒரு இணை செயலாளர், அது மட்டும் இல்லாம ஒரு விவேகானந்தா அகாடமிக்கு ஒரு பொறுப்பாளராகவும் இருக்கேன். அதுல வந்து என்ன பசங்களை வந்து நேஷனல்ஸ்க்கு நான் வந்து ஒரு 8 years பேக் வெஸ்ட் பெங்கால்ல நாங்க கூட்டு போயிருந்தோம். சரிங்க. மாணவர்களுக்கு அங்க வந்து லாங்குவேஜ் ப்ராப்ளம், அந்த போட்டி அவங்க எப்படி எடுத்துக்கணும், அது ரொம்ப முக்கியமானது. அதுல பாத்தீங்கன்னா நம்ம பசங்க ஃபர்ஸ்ட் டைம் போயிட்டு நேஷனல் வந்து அமெச்சூர் ஈவென்ட் வந்து அட்டன் பண்ணியிருந்தாங்க. நாங்க ஆக்சுவலா வந்து வேற ஒரு போட்டிக்கு தான் நாங்க வந்து அப்ளை பண்ணியிருந்தோம், அது தொடர்பு கொண்டு வந்தோம். ஆனா அந்த போட்டிக்கு வந்து தகுதி வந்து நாங்க இல்லைன்னா அதுக்கு முன்னாடி ஸ்டேட் சாம்பியன்ஸ் அட்டன் பண்ணாதான் நேஷனல் சாம்பியன்ஸ் அட்டன் பண்ண முடியும். இதுதாங்க நம்மளுடைய ரூல். நமக்கு நேஷனல் சாம்பியன்ஸ் அட்டன் பண்றதுக்கு நம்ம ஆர்வம் கொண்டோம். பட் ஸ்டேட் சாம்பியன்ஸ் வந்து எங்களுக்கு வந்து தெரியல. எப்போ நான் சொல்றேன் 6 years பேக் எனக்கே அந்த ஒரு சில விஷயங்கள் நம்ம தெரியாம நம்ம அந்த ஈவெண்ட்டுக்கு அப்ளை பண்ணிட்டோம். அது ஒரிஷால, வெஸ்ட் பெங்கால்ல இந்த ஈவெண்ட் நடந்தது. நாங்க ஒரிஷால அடுத்த ஈவெண்ட் இது நடந்ததுனால நாங்க ஒரிஷாக்கு நாங்க திரும்பவும் அங்க ஒரு 6 நாட்கள் இருந்துட்டு ஒரிஷால வந்து இந்த ஈவெண்ட்டுக்கு புவனேஸ்வர்ல நடந்தது. இது முடிச்சிட்டு நாங்க ரிட்டர்ன் வரும்போது எங்களுக்கு உண்டான அந்த இது பாத்தீங்கன்னா, இந்த மாணவர்களுக்கு அந்த போட்டியில எந்த மாதிரிலாம் பங்கெடுத்துக்கணும், ஃபர்ஸ்ட் இது நமக்கு மிஸ் ஆயிடுச்சு, இந்த போட்டியில கலந்துக்கலாமா வேண்டாம் அப்படின்ட்டுலாம் ஒரு இது வந்தது. இல்ல நம்ம விளையாடலாம், நம்ம கிட்ட இருக்க அந்த டீம், இது டீம் ஈவெண்ட் ஆக்சுவலா இப்ப நாங்க போனது. அதுல பார்த்து நாங்க நினைக்கல, நாங்க பங்கெடுத்துக்க கூடாதுன்னு நினைச்சிருந்தோம். ஆனா அதுல பங்கெடுத்துக்கிட்டு அது கிட்டத்தட்ட 21வது டீமா நாங்க வந்திருந்தோங்க இந்தியா லெவல்ல. அது எங்களுக்கு முதல் பெரிய ஒரு வெற்றியாவும் இருந்தது. அதே போல வந்து எங்களுக்கு சவாலாவும் இருந்தது. எங்களுக்கு என்னன்னா, இது எங்களுக்கு கிடைக்கல, அடுத்தது நம்ம இது பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு வந்துடலாம் அப்படின்னா அந்த தன்னம்பிக்கை நாங்க விட்டுட்டு இருந்தோம்னா அந்த போட்டியில கிடைச்ச அனுபவம் வந்து அந்த அனுபவம் தான் இந்த பசங்க இப்போ நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல வந்து பெரிய டாப் பிளேயர்ஸா இருக்காங்க. அதனால அது ஒரு சவாலாக இருந்தது. அதுக்கப்புறம் ஒவ்வொரு போட்டிக்கும் போகும்போது இப்போ பெரியார் யூனிவர்சிட்டி சாம்பியன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கடந்த 5 ஆண்டுகளாக நான் தொன்பஸ்கோ கல்லூரியில ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ பயிற்சி கொடுத்து அந்த மாணவர்களுக்கு வந்து கல்லூரி சார்பில் விளையாடினதுல கண்டினியூவா 5 years வந்து யூனிவர்சிட்டி சாம்பியன்ஸ் வந்து பங்கெடுத்தாங்க, கலந்துகிட்டு நம்ம மாணவர்கள் வந்து வின் பண்ணி கொடுத்தாங்க. அந்த ரெக்கார்டு வந்து நம்ம மாணவர்களுக்கு இதாகும். உங்க கூட இன்னும் நிறைய பேச வேண்டியது இருக்கு. மாணவர் ஸ்ரீ சஷ்டி தேவ் அவர்கிட்ட நாம பேசலாம். சஷ்டி தேவ், உங்களுடைய எதிர்காலம், உங்களுடைய திட்டம் என்ன, உங்களுடைய பார்வை? நான் வந்து செஸ் விளையாடி ரேட்டிங் வாங்கணுன்றது தான் என்னோட ஆசை. அதுக்காக இப்ப பிராக்டிஸ் எடுத்துட்டு இருக்கேங்க சார். ஓகே. எந்த அளவுல உங்களுடைய பயிற்சிகள்லாம் இருக்கு?
இப்போ எவ்வளவு புள்ளிகள் இருக்கு, அது ஏதாச்சும் மதிப்பீடு இருக்கா? இல்ல ரேட்டிங் எனக்கு இல்லைங்க சார். இப்போ வாங்குறதுக்கு இப்போ நெக்ஸ்ட் வீக் ஒரு டோர்னமெண்ட் வருது, அதுல கலந்துக்கிட்டு ரேட்டிங் வாங்கலாம்னு இருக்காங்க சார். சார் வந்து டிஸ்ட்ரிக்ட் ஜாயிண்ட் செக்ரட்டரியா இருக்கிறதுனாலங்க சார் எனக்கு நிறைய ஸ்டேட் பிளேயர்ஸ் கூட விளையாடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால அப்படி விளையாண்டு இருக்கிறோம். ஸோ அப்படி பண்றதுனால நிறைய சேலஞ்சஸ் இருக்கு. அப்புறம் கிளாஸ்ல வந்து வீக்லி டோர்னமெண்ட் வைப்பாங்க, அதுல ஜெயிக்கிறவங்களுக்கு வந்து கிஃப்ட்ஸ் அண்ட் பிரைசஸ் தருவாங்க. அது எங்களுக்கு ஒரு நல்ல மோட்டிவேஷனா இருக்குதுங்க சார். ஓகே. சின்ன வயசுல எத்தனையோ விளையாட்டுகள் இருக்கு, ஆனா இந்த செஸ் மீது உங்களுக்கு ஆர்வம் ஏற்பட்டதனுடைய காரணம் என்ன? யார் இதுக்கான முக்கியமான காரணம்? வீட்டில் இருக்கும்போது லாக்டவுன் டைம்ல தான் எங்க அப்பா அம்மா எனக்கு இந்த செஸ் சொல்லி தந்தாங்க. அப்படி சொல்லி தந்ததுக்கு அப்புறம் 7th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஸ்கூல்ல டோர்னமெண்ட் வச்சாங்க சார். அதுல கலந்துக்கிட்டு பிளாக் லெவல் டோர்னமெண்ட்ல 3rd பிளேஸ் வாங்கினேன். அப்புறம் டிஸ்ட்ரிக்ட்ல போய் நான் வந்து கலந்துக்கிட்டேன், அதுல தோத்துட்டேன். அது எதனால தோத்தன்னு நான் அனலைஸ் பண்ணிட்டு இருந்தேன். சரி, அப்புறம் வந்து எங்க அப்பா வந்து இந்த இன்ட்ரெஸ்ட்னால கிளாஸ் சேர்த்து விடலான்னு நினைச்சாங்க. அப்படி கிளாஸ் சேர்த்தலான்னு யோசிக்கும் போது விவேகானந்தா செஸ் அகாடமி பார்த்தாங்க, அதுல இப்ப சேர்த்து விட்டுருக்காங்க சார். அப்பா என்ன பண்றாரு? அப்பா வந்து பெங்களூர்ல ஐடி கம்பெனில வேலை செய்யறாங்க சார். சரி, நீங்க இங்க படிக்கிறீங்க. எப்படி இந்த போட்டிகள் விஷயங்கள்லாம் பேசுவீங்க? வீக்லி ஒன்ஸ் வருவாரா எப்படி? இல்ல அப்பா ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் பண்றாங்க. ஓகே. வீட்டுல அடிக்கடி விளையாடுவோம் டெய்லி. உங்களுக்கு லாக்டவுன்றது ஒரு நல்ல வழிகாட்டியா அமைஞ்சிருக்கு. ஆமாங்க சார். எவ்வளவு பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் அது வந்து ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கு. நல்லது, வாழ்த்துக்கள். உங்களுடைய எதிர்காலத்துல ஒரு நல்ல சிறந்த சதுரங்க விளையாட்டு வீரராக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய மருதன்வெள்ளி சமுதாய வானொலி உங்களை அன்பாடு வாழ்த்துக்கிறது. கௌதம், நீங்க இந்த மாதிரி இருக்கக்கூடிய வீரர்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய செய்தி அப்படின்னா என்னவா இருக்கும்? நீங்க ஏஜ் டிஃபர் இருக்கும், அவங்க அப்பாவும் ஐடி கம்பெனில ஒர்க் பண்றாரு, இப்போ நீங்களுமே கூட ஒரு ஐடி கம்பெனில இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. இந்த பேலன்ஸ் இதை எப்படி நீங்க ஃபீல் பண்றீங்க? உங்களுடைய ஃபீல் எப்படி இருக்கு? ஒருவேளை 2 பேருமே கூட எதிரும் புதிரமாக போட்டியிறதுக்கான வாய்ப்பு அவங்கள கூட கலந்துக்கலாம். ஆமா, அதுதான் என்னோட மோட்டிவ். அதான் நிச்சயமா பேரண்ட்ஸ் இன்வால்வ் ஆனா பசங்களும் இல்ல நான் உங்களையே தோத்தடிச்சு காட்டுறேன் அப்படின்னு ஒரு இது வரும், ஒரு ஆர்வம் வரும். அந்த மாதிரி ஈடுபாடோட விளையாடுவாங்க. அதனால அப்பா அம்மாவும் சேர்ந்து அவங்களும் கத்துக்கலாம். வயசு இல்லை, அதுதான் இந்த கேமோட இது. அதனால கண்டிப்பா அது செஸ்னால அது ஒரு அச்சீவ்மெண்ட் அப்படின்னு இல்லாம நிச்சயமா அது ஒரு வாழ்க்கையில முக்கியமான கஷ்டமான ஒரு முடிவு எடுக்க வேண்டிய இதுல சின்ன பசங்க இப்ப நம்மளே ஒரு இளைஞரா இருந்தாலுமே ஒரு ஜாப் சேஞ்ச் பண்ணுமா, இல்ல ஜாப்ல ஒரு ப்ராஜெக்ட் வருது, அதை எப்படி டாக்டிக்ஸ் பண்ணும், எதுக்கு முதல்ல முக்கியத்துவம் தரணும், எது தள்ளி போடலாம், இது எல்லாமே ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு வச்சுக்கிட்டா அது எல்லாமே செஸ்லயும் கத்துக்க முடியும் கண்டிப்பா. நிச்சயமா. பேசும் இணைப்பில் வரக்கூடிய நேரம் நம்ம சந்திப்போம். வருக. வணக்கம். வணக்கங்க. வணக்கம் சார். ராதகபாடி செந்தில்நகர் பால்காடு முருகேசன் சார். வணக்கங்க. வணக்கம். வணக்கம் வணக்கம். நம்ம சிறப்பு விருந்தினருக்கு வணக்கம். வணக்கங்க. வணக்கம் சார். இன்னைக்கு செஸ் நல்லா போயிட்டு இருக்குது. ஆமா ஆமா. பையன் வந்து 6வது படிக்கிறான், பேர பையன். சரிங்க. அவனுக்கு வந்து விளையாட்டுல கொஞ்சம் ஆர்வமா இருக்குது. அது வந்து இதுல சேர்த்து விடலாமா அப்படின்ட்டு நான் ஒரு வாசல்ல இருக்கிறேன். சரிங்க. எங்க பாக்கணும், யார பாக்கணும்ன்ற ஒரு சந்தேகம் வரும். ஆமா, யாரு பாக்கணும், யாரு கிட்ட போகணும். அவன் வந்து அரசு மேல்நிலை பள்ளியில் தான் 6ஆம் கிளாஸ் படிக்கிறான். சரிங்க. இப்ப வந்து அங்கேயே ஸ்கூல்லயே நம்ம கேட்கலாமா, பிடி சார் கிட்ட இல்ல வேற சார் கிட்ட கேட்டாக்க அது விளக்கம் தெரியும். எல்லாருக்கும் இயல்பா இருக்கிற சந்தேகம். நான் கேட்கணும்னு இருந்தா நீங்க கேட்டுட்டீங்க. இந்த சந்தேகம் இருக்குங்க. இத என்ன, இப்போ ஏதோ ஒரு விளையாட்டு விளையாடுறாங்க, செய்யறாங்க, ஆனா அதை ஒரு முறைப்படுத்துறது அப்படின்றதுதான் முக்கியம். ரொம்ப ஐயா, நம்ம வானொலியில கேட்கலாம் நம்ம. நன்றி நன்றி நன்றி. இவர் கேட்டது ஒரு நுட்பமான கேள்விங்க. எல்லா பெற்றோருக்குமே ஒரு ஆசை உண்டுங்க, தான் பையன் ஒண்ணு படிக்கணும், இல்லைன்னா ஏதாவது ஒரு விளையாட்டு துறையில, அதுவும் இன்னும் 4-5 நாள்ல ஒலிம்பிக்ஸ் வேற தொடங்க போகுது. பாரிஸ்ல ஒலிம்பிக்ஸ் தொடங்க போகுது. நியூஸ் எல்லாமே விளையாட்டு தொடர்பான நியூஸ் இருக்கும். நம்ம நாட்டில இருந்து பதக்கங்கள் வெற்றி பெற்றாங்கன்னா ஒரு இன்ஸ்பயர் இருக்கும். உடனே பெற்றோர்களுக்கு மனசுல நம்ம பையன் ஏதாச்சும் ஒரு விளையாட்டுல ஏதாச்சும் ஒன்று சாதிக்கணும் அப்படின்ற எண்ணம் இருக்கும். ஆனா எங்க சிக்கல்னா, இதை எந்த சேனல், த்ரூ சேனல் எப்படி போறது, எப்படி அணுகிறது, எப்படி கொண்டு போறது. எல்லாருமே
வைசாலி அம்மா மாதிரி வர முடியாது, எல்லாருமே பிரக்யானந்தா அம்மா மாதிரி வர முடியாது. கண்டிப்பா அவங்கள நினைக்கும் போதே எனக்கு அப்படியே ஒரு விதமான சிலிர்ப்பு உடம்புல வந்து போகும். கண்டிப்பா அந்த தாய் எவ்வளவு சிரமப்பட்டு அந்த 2 பிள்ளைகளையும் உலக அளவுல பேசக்கூடிய அளவுல கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றத நினைக்கும் போது அதெல்லாம் எப்படி நாங்க எங்க போய் கத்துக்கிறது, நாங்க முதல்ல ஒரு பெத்தவங்களை எங்க கத்துக்கிறது, எப்படி போகணும்? கண்டிப்பாங்க, கண்டிப்பா. அப்படி நம்ம வைஷாலி, பிரகானந்தா, அது அவங்கெல்லாம் நம்மளுடைய தமிழ்நாடு அந்த சதுரங்க இதுல இருந்து தான் வந்திருக்காங்க. அந்த அமைப்பு பாத்தீங்கன்னா நம்மளுடைய தமிழ்நாடு சதுரங்க சங்கம் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து செஸ் அசோசியேஷன் வந்து கொடுத்திருக்காங்க. எல்லா மாவட்டத்திலயுமே ஒரு சதுரங்க சங்கம் இருக்குங்க. சரிங்க. நம்மளுடைய சதுரங்கம் சங்கம் தருமபுரி மாவட்ட சதுரங்க சங்கம். எங்க இருக்கு அலுவலகம்? இது வந்து அலுவலகம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கணேசா தியேட்டருக்கு பாத்தீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட் இருக்கக்கூடிய ஒரு இதுலதான் ஆபீஸா நம்ம போட்டு வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் இன்னொரு ஆபீஸ் வந்து நம்மளுடைய விஜய் கேர்ள்ஸ் காந்தி நகர், அங்க ஒரு ஆபீஸ் நமக்கு ரெண்டாயிட்டு இருக்குங்க. இதுக்காக உண்டானது நம்ம சார் வந்து இதுக்காக இடம் கொடுத்திருக்காரு. மணிவண்ணன் சார் வந்து இதுக்கு ஒரு இடம் கொடுத்திருக்காரு. இப்போதைக்கு பர்மனன்டான ஒரு இடம் வேணும்ன்றதுக்காக இப்போதைக்கு நமக்கு 2 இடத்துல நமக்கு ஆபீஸ் இருக்குங்க. ஸ்கூல் கேம்பஸ்ல கண்டிப்பா கேட்டா அதுக்கு உண்டான விஜய் வித்யாலயா காந்தி நகர், அங்க நமக்கு ஒரு ஆபீஸ் இருக்கு. கணேசா தியேட்டர் ஆப்போசிட்டும் நமக்கு ஒரு ஆபீஸ் இருக்கு. இங்க வந்து நமக்கு வந்து வருடத்திற்கு கிட்டத்தட்ட 20 போட்டிகள் நம்ம வந்து நடத்துறோங்க. மாவட்ட அளவிலான, மாநில அளவிலான, சர்வதேச அளவிலான. அடுத்த வாரம் நம்ம மாணவர்கள் சொன்னாங்க மாதிரி அடுத்த வாரம் 24ஆம் தேதி வந்து தமிழ்நாடு டீம் சாம்பியன்ஷிப் போட்டி வந்து நடக்க போகுதுங்க. 24 to 27ங்க. நம்மளுடைய தருமபுரி விஜய் வித்யாலயா பாய்ஸ் பெண்ணாகரம் ரோட்ல இருக்கக்கூடிய ஆமாங்க. அந்த போட்டிக்கு இன்று கடைசி நாள். தமிழ்நாட்டில இருந்து பல்வேறு மாவட்டங்கள்ல இருந்து என்ட்ரி வந்து நமக்கு வந்துட்டு இருக்குங்க. டீம் ஈவெண்ட் இது. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நீங்க சொன்னது போல கிராண்ட் மாஸ்டருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இன்டர்நேஷனல் மாஸ்டர், ஃபிடே மாஸ்டர், கேண்டிடேட் மாஸ்டர். இப்போ நீங்க சர்வானிகான்னு ஒரு பாப்பாவை பார்த்திருப்பீங்க. அந்த பொண்ணு வந்து இப்போ வந்து கேண்டிடேட் மாஸ்டர் ஆயிட்டாங்க. இளம் வயதுல ஏசியன்ல வந்து அந்த பொண்ணு தான் இப்போ வரைக்கும் கேண்டிடேட் மாஸ்டர் இருக்கிறது இளம் வயதுல. அதுக்கு அந்த பொண்ணு அடுத்தது இப்போ இன்டர்நேஷனல் மாஸ்டர் ஆகிறதுக்கும் இப்போ அடுத்து ட்ரை பண்ணுவோம். என்னுடைய வாழ்த்துக்கள். அது மாதிரி சிஎம், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எஃப்எம், அதுக்கு அடுத்தது ஐஎம், அதுக்கு அடுத்தது ஜிஎம்ங்க. இந்த இதுலதான் நமக்கு வருங்க 2005 படிநிலைகள். இந்த படிநிலைகள்லாம் அதாவது எப்படின்னா இதை உடைச்சு மேல ஒரு போட்டி மட்டும் இருக்குங்க. அதுதான் வயது பிரிவு. இந்த எந்தெந்த பசங்க எந்த வயதுல இருந்து கத்துக்கணும்னு ஃபர்ஸ்ட் ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்களா, அதை நான் கொஞ்சம் முடிச்சிடுறேன். நமக்கு வந்து Under 7, Under 9, Under 11, Under 13, சப் ஜூனியர், அப்புறம் ஜூனியருங்க. இந்த எல்லா போட்டிகளுமே நமக்கு ரொம்ப முக்கியமானதுங்க. இந்த வயது பிரிவுல போட்டியில கலந்துக்கிட்டு இதுல ஸ்டேட் சாம்பியன் லெவல் போய் பங்கெடுத்துக்கிறது, அதுல நேஷனல் போல சொல்லியிருக்கேன் நான். அந்த போட்டிகள்ல Under 15 இதுதாங்க ஒரு நம்மளுடைய கவர்மெண்ட்டுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் நம்ம செஸ்ஸை கத்துக்கிறோம். அதுக்கப்புறம் என்ன பண்றது, எல்லாரும் கிராண்ட் மாஸ்டர்ஸ் வந்துருவாங்க. எல்லாருமே கண்டிப்பா ஒரு 1,00,000 பேர் கத்துக்கிறாங்கன்னா அதுல ஒரு 5 பேர் 10 பேர்ன்றதான் வர முடியும். மற்றவங்களை வந்து முயற்சி தான் இருக்கும். முயற்சி எடுக்காம எதுவும் பண்ண முடியாது. அப்ப மற்றவங்களுக்கு எல்லாம் என்ன அப்படின்னும் போது இதை எப்படி நம்மளுடைய வாழ்க்கையில இதை பயனுள்ளதா ஆக்கிக்கணும் அப்படின்னா நம்மளுடைய கவர்மெண்ட் செக்டார்ல பாத்தீங்கன்னா சதுரங்க ஸ்போர்ட்ஸ்க்குன்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. கண்டிப்பா இப்போ ரீசெண்டா இன்ஜினியரிங் இது வந்து கொடுத்ததுல ஹர்ஷித் கோயம்புத்தூர் பண்ண மாணவன் தான் வந்து பாத்தீங்கன்னா 3rd பிளேஸ்ல வந்து அந்த கவுன்சிலிங்ல வந்து வந்திருக்காரு ஸ்போர்ட்ஸ் கோட்டால ஓவரால் இதுல. அப்போ இத வந்து Under 15 இருந்து தாங்க நமக்கு எலிஜிபிலிட்டி வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து நம்ம பயன்படுத்திக்கிறோம். நான் இப்போ வந்து Under 9ல டைட்டில் அடிச்சிருக்கேன், டிஸ்ட்ரிக்ட்ல டைட்டில் அடிச்சிருக்கேன், ஸ்டேட்ல டைட்டில் அடிச்சிருக்கேன். அந்த டைட்டில் வந்து இட் இஸ் கண்டினியூஸ் ஆஃப் Under 15 வரைக்கும் இருக்கா, அடுத்த ப்ராசஸ்ல இருக்கா. அந்த Under 15 வரும்போது அவங்களுக்கு வந்து அந்த அரசுல இருந்து மாநிலத்தில இருந்தும் இது நமக்கு வந்து சலுகைகளும் நமக்கு பொறுப்புகளும் ஒரு போட்டிக்கு உண்டான ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறது வந்து அதுல இருந்து தாங்க நமக்கு. Under 15 மீன்ஸ் அந்த 15 வயது. ஆமாங்க, 15 வயது. அதெல்லாம் நம்ம வின் பண்ணணும், நம்ம போட்டியில கலந்துகிட்டு நம்ம வெற்றி பெறணும் அப்படின்னா அது கண்டிப்பா முன்னாடி இருக்க போட்டிகள்லாம் நம்ம கலந்துகிட்டு நம்ம அடிக்கும் போதுதான் அது என்னன்னா ரீச் கோஸ் டு அந்த இடத்துலதான் நமக்கு மெச்சூரிட்டி கிடைக்குது. அப்போ கிராண்ட் மாஸ்டர் வந்து விஸ்வநாத ஆனந்த் எல்லாருக்குமே யாருக்கும் தெரியாதவங்க யாரும் கிடையாது. இந்த விஷயம் தெரிஞ்சிருக்குமான்றது யாருக்கும் தெரியாது, அதையும் நான் சொல்லிடுறேன். நம்மளுடைய விஸ்வநாத ஆனந்த் வந்து பாத்தீங்கன்னா கிராண்ட் மாஸ்டர் அந்த பட்டம் பெற்றது வந்து வேர்ல்டு Under 19 டைட்டில் அடிச்சா டைரக்ட் த்ரூ டு கிராண்ட் மாஸ்டருங்க. இது மேக்சிமம் எல்லாருக்கும் தெரிய சான்ஸ் கிடையாது, ஆனா இந்த இடத்துல நான் பதிவு செய்யறேன்.
வேர்ல்டு அண்டர் 19 யார் டைட்டில் அடிச்சாலுங்க, யார் டைட்டில் அடிச்சாலும் த்ரூ டு அந்த டைட்டில் வந்து கிராண்ட் மாஸ்டர் டைட்டில் கொடுக்கறாங்க. ஆனா அவர் வந்து அந்த நாம் வாங்கும்போது ஆல்ரெடி கிராண்ட் மாஸ்டர் நாம் வந்து 3 வாங்கினாதாங்க கொடுப்பாங்க. அந்த டைட்டில் அடிச்சதோட அவர் அந்த தேர்ட் நாம அவரோட கிராண்ட் மாஸ்டர் டைட்டிலும் வந்தது. அவர் அப்படிதான் வின் பண்ணியும் அவருடைய கிராண்ட் மாஸ்டர் நாமும் சேர்ந்து 3வது நாம கம்ப்ளீட் பண்ணி தான் பண்ணாரு. ஆனா இன்னொரு சான்ஸ் வந்து அண்டர் 19 யார் டைட்டில் அடிக்கிறாங்களோ அவங்களுக்கு கிராண்ட் மாஸ்டர் பட்டம் கொடுக்கறாங்க. இந்த வழிமுறைகள் தான் நமக்கு வந்து போயிட்டு இருக்குங்க. சரி, நம்ம நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதியில் இருக்கோம். மீண்டும் பெற்றோர்களுடைய அந்த சந்தேகம் தான், உங்களை தொடர்பு கொள்ளணும், இதுல பயிற்சி பெறணும், இப்போ திடீர்னு அல்லது போட்டியில பயிற்சி இல்லாம வந்து கலந்துக்கலாமா? இப்போ திடீர் நீங்க சொல்றீங்க 24ஆம் தேதி போட்டி அப்படின்னு சொல்றீங்க, அதுல எப்படி ஏற்கனவே பயிற்சி பெற்றவர்கள் தான் கலந்துக்கணுமா, இல்ல ஏதாச்சும் ஒரு அகாடமி இருக்கணுமா, எப்படி அந்த வழிமுறைகள்? ஒவ்வொரு மாவட்டத்திலயும் சதுரங்க சங்கம் இருக்குன்னு சொல்லியிருக்கோம். அதுக்கு வந்து பேக் போனா இருக்க வந்து அகாடமிஸ்ங்க. அந்த அகாடமிங்களை வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க தான் அதை புஷ் பண்ணி நம்மளுடைய மாவட்டத்துக்கும் எல்லா வளர்ச்சிகளுக்கும் இருக்காங்க. அதே போல சங்கத்தில் இருக்கவங்களும் பொறுப்பாளர்களும் இருக்காங்க. இப்போ பாத்தீங்கன்னா நம்ம மாவட்டத்துல 20 போட்டிகள் நடத்துறோம்னு சொல்லியிருந்தோம். 20 போட்டிகள் கிட்டத்தட்ட நடத்துறாங்க. இப்போ கடந்த ஒரு இதுல ஒரு 4-5 போட்டிகள் முடிஞ்சது. இப்போ அடுத்தது வாரத்துல நம்ம அடுத்த வாரம் இந்த போட்டிகள் சொல்லியிருந்தேன். அதுக்கு ஆகஸ்ட் 4ஆம் தேதி பாத்தீங்கன்னா தருமபுரி மாவட்ட அளவுல ஒரு சதுரங்க போட்டி நடத்துறாங்க. அதுக்கப்புறம் அதே ஆகஸ்ட் 25ஆம் தேதி பாத்தீங்கன்னா மாநில அளவிலான போட்டிகள் நடத்துறாங்க. இதுல பங்கெடுத்தவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் நாங்க என்ன பண்ணுவோம், நாங்க டிஸ்ட்ரிக்ட்ல வந்து நாங்க வந்து ஸ்டோர் பண்ணி அந்த நம்பருங்களுக்கு தகவல் கொடுத்துட்டே தான் இருக்கிறோம். நாங்க இதன் மூலியமா தான் அவங்களுக்கு வந்து தகவல்கள் போய் சென்றடையும். அது மட்டும் இல்லாம நிறைய நம்ம வெப்சைட்ஸ் எல்லாம் இருக்குங்க. தமிழ்நாடு ஸ்டேட் செஸ் அசோசியேஷன்ல பாத்தீங்கன்னா மாநில அளவிலான போட்டிகள்லாம் அதுல வந்து கேலண்டர்ல கொடுத்துருப்பாங்க. நம்ம டிஸ்ட்ரிக்ட்லயும் பாத்தீங்கன்னா இந்த மாவட்ட அளவிலான போட்டிகள் வந்து நாங்க எல்லா மாணவர்களுக்கும் இதன் மூலியமா நாங்க தொலைபேசி மூலியமாவும் குறுஞ்செய்தி மூலியமாவும் நாங்க வந்து தகவல் வந்து கொடுத்துட்டு தான் இருக்கோம். அதே போல எல்லா ஸ்கூல்ஸ்க்குமே வந்து CO/DO மூலியமா DAP மூலியமா நாங்க வந்து பள்ளிகளுக்கு வந்து அந்த ப்ராஸ்பெக்டஸ் நோட்டீஸ் வந்து நாங்க வந்து தகவல்களை அனுப்பி விட்டு அந்த மாணவர்கள் நாங்க இது பண்றோம். ஸோ ஆக வந்து ஒரு ஸ்பெசிபிக்கா ஒரு அகாடமில இருக்கணும், ட்ரெயின்ல இருக்கணும் அப்படியெல்லாம் கிடையாது. திறமை இருக்கக்கூடிய திறமை இருந்தா கண்டிப்பாங்க வரலாம். அதன் பிறகு அவங்க வளர்த்துக்கிறது அவங்களுடைய அதன் பிறகு அவங்க நெறிமுறைகளோட கத்துக்கிறதுக்கு தான் நம்ம அகாடமிஸ்ங்களை வந்து ஃபாலோ பண்றோம். இப்ப ரேட்டிங் வாங்கணும்னா அதுக்கு வந்து ஒரு குறைந்தது ஒரு 6 மாதமாவது அவங்களுடைய ஈடுபாடும் முழு முயற்சியும் எடுக்கும்போது கண்டிப்பா அவங்க வந்து ஒரு ரேட்டிங்கை வாங்கி அவங்க அந்த ரேட்டிங் தான் அவங்களை வந்து அந்த தரத்தை வந்து சொல்ல முடியும், யாரு எப்படிப்பட்ட பிளேயர். ஏன்னா ஜிம்னாஸ்டிக்ல போகும்போது பாத்தீங்கன்னா அவருடைய வெயிட் அவருடைய அச்சீவ்மெண்ட் வந்து அவருடைய பாடியில காட்டுவாரு. இது மூளையில இது பிரெயின் கேம் போது அவருடைய ரேட்டிங் பாயிண்ட் ஒவ்வொரு போட்டிக்கும் ஒவ்வொரு தர மதிப்பீடு இருக்கும். அப்ப இந்த போட்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ரேட்டிங் இருந்ததுன்னா அந்த பிளேயர் ஸ்ட்ராங்கான பிளேயர் அப்படின்றத நம்ம சொல்ல முடியும். இப்போ அடுத்த கேள்வி அப்படின்னும் போது, ஒரு அகாடமி அப்படின்னும் போது அங்க சேர்க்கை, தொடர்ச்சியா வகுப்புகள் போகணும், கூட்டு வந்து விடணும், இந்த மாதிரி செய்யணும், அவங்களுக்கு உங்களுக்கு ஒரு கட்டணம் இருக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள் எப்படி எளிமையா கொடுத்துட்டு இருக்கீங்க சார்? இப்போ என்னுடைய பர்சனல் அகாடமி கேட்குறீங்க. ஓகே சார், என்னுடைய அகாடமி வந்து 10 ஆண்டுகள் முடிந்து 11வது ஆண்டுகள் படி எடுத்து வைக்குது. மே 1ஆம் தேதி 2014 இது தொடங்கணும். அதுல வந்து நீங்க சொன்ன மாதிரி நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வந்து வரும். ஒரு சில காலகட்டங்கள்ல பேரண்ட்ஸுங்க இது வந்து மொத்தம் ட்ரையாங்கிள் சேஃபுங்க. இது ஆக்சுவலா பிளேயர், பேரண்ட், கோச் இது 3மே ஈக்குவல் பேரலா போனா மட்டும்தான் இதை வந்து கண்டிப்பா அந்த மாணவர்கள் வந்து மேல வர முடியும். இதுல கோச் இதா இருந்தாலும் பேரண்ட்ஸ் அப்படி இருந்தாலும் எல்லாருமே பேரண்ட்ஸோடைய சப்போர்ட் வேணும், பிளேயர்ஸோட இன்ட்ரெஸ்ட் இன்வால்வ்மெண்ட் வேணும், கோச்சோடைய அந்த கைடன்ஸ் வேணும். இது 3 இருந்ததுன்னா அந்த மாணவர்கள் கண்டிப்பா மேல வரதுல எந்த ஒரு ஐயமே இல்லை. அதுல பாத்தீங்கன்னா எங்களுடைய அகாடமில வந்து மாணவர்கள் வந்து நான் வந்து விவேகானந்தா ஸ்கூல் ஆஃப் செஸ் தான் வச்சிருப்பேன். விவேகானந்தா அகாடமி, அதுக்கப்புறம் அது மேல வந்து விவேகானந்தா ஸ்கூல் ஆஃப் செஸ். என்னன்னா விவேகானந்தா ஸ்கூல் ஆஃப் செஸ். சரி, எங்க எந்த முகவரியில எங்க இயங்கிட்டு இருக்கு? நம்ம சாலை விநாயகர் கோயில்ல நம்ம ஆப்போசிட் மாதவாச்சாரி மண்டபம் சந்துல நமக்கு அந்த நம்மளுடைய ஆபீஸ் இருக்குங்க. விவேகானந்தா செஸ் அகாடமி. அங்க பயிற்சி எல்லாம் அங்கேதான் அங்கேதான் கொடுத்துட்டு இருக்குங்க. சரி சரி. எந்த மாதிரி நேரங்கள்ல பயிற்சி? அதான் மாணவர்களுக்கு வந்து அவங்களுடைய ஸ்கூலோட டைமிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்துதான் அவங்க வந்து 5 to 6:30, 6:30 to 8 o'clock இது மாதிரி பேட்சஸ் போட்டு எடுக்கிறோம். சண்டேல வந்து ஆஃப் டே பேட்சஸ்ங்களுக்கு போட்டு ஃபுல் டே நாங்க டெய்லி இருக்குங்களா வகுப்புகள்? டெய்லியுமே ஒவ்வொரு பேட்சுக்கு அந்த வீக்லி 4 days நாங்க எடுத்துட்டு இருக்கோம். பிரிச்சு எடுத்துட்டு வாரம் முழுக்க இருக்காது.
வாரம் முழுக்க இருக்காது. இப்போ தம்பி சஷ்டி வந்திருக்காரு அப்படின்னா அவர் வந்து வாரம் முழுக்க வருவாரா இல்ல எப்படி? அவர் வந்து வீக்லி 4 டேஸ்ங்க. வீக்லி 4 டேஸ். என்ன கிழமைகள் அப்படின்னு சொல்லி? வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு பெரிய பசங்களுக்கு. சின்ன பசங்களுக்கு திங்கள், செவ்வாய், புதன், ஞாயிறு இப்படி வகுப்புகள் நாங்க எடுக்கிறோம். அதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு விளையாட்ட படிப்பா சொல்லித்தர ஒரு போட்டி வந்து சதுரங்கம் மட்டும் தாங்க, அதுக்கும் கிடையாது. என்ன அப்படின்னா கேம் தானே இது, வீட்ல விளையாடிட்டு இருக்கோம், ஸ்ட்ரீட் விளையாடிட்டு இருக்கோம், நம்பர்லாம் வேற இருக்கும். ஸ்கோர் ஷீட் நம்பர்ல அந்த கட்டத்திலேயே கூட அது ஏதோ F3 சம்திங் எல்லாம். ஆமாங்க, அதான் ஸ்கோர் ஷீட். நாங்க நொட்டேஷன் சொல்லுவோம். நொட்டேஷன் மீன்ஸ் எழுதி வச்சு விளையாடுறது. ஒண்ணு இல்லைங்க சார், ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள்ல சொல்லி முடிக்கிறேன். இப்ப நம்மளோட கிரிக்கெட் எடுத்துக்கலாமே. நம்ம சச்சின் டெண்டுல்கர் வந்து ஒரு 92ல இல்லனா ஏதோ ஒரு போட்டியில வந்து ஒரு 6-4 அடிக்கிறாருன்னா, அதே போல வந்து அவர் அடின்னு சொன்னா அந்த பாலுடைய வேகத்துக்கு, அந்த வெலாசிட்டிக்கு அவர் அந்த அதே போல அடிக்கணும்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனா இந்த சதுரங்க போட்டியில நமக்கு கிடைச்சிருக்க ஒரு வரப்பிரசாதம் என்ன அப்படின்னா, 5000 ஆண்டுகள் இல்ல 1000 ஆண்டுகள் முன்னாடி விளையாடின அந்த போட்டிகளையும் நம்ம எடுத்து அதே போல விளையாடுறதுக்கு உண்டான ஒரு இதுதான் வந்து இந்த நொட்டேஷன் நமக்கு. நோட்ஸ் மாதிரி. ஆமாங்க, ஒரு போட்டியில வெற்றி தோல்வின்றது இல்லாம அடுத்த கட்டத்துக்கு அவங்க போகணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த கேமோட அனலைஸ் பண்ணணும், ஸ்ட்ராட்டஜி எடுப்பாங்க. இந்த போட்டியில நான் எப்படி வந்து தோற்றேன், எப்படி வின் பண்ணேன், முன்னாடியே எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சது வின் பண்றதுக்கான அந்த நழுவு விட்டுட்டேன் அப்படின்றத எப்போ அவங்க எடுத்து அனலைஸ் பண்றாங்களோ அவங்க தாங்க மேல வருவாங்க. மற்றவர்கள் எல்லாருமே அது ஒரு போட்டி விளையாட்டா இருந்துட்டு அப்படியே தான் இருக்கும். வளர்ச்சிக்கு கொண்டு போக முடியாது. வளர்ச்சிக்கு கொண்டு போகணும்னா ஒரு போட்டி விளையாடினேன், அதுல எந்த அளவு நான் லாஸ் ஆயிருக்கேன், எதுல லாஸ் ஆயிருக்கேன், அந்த தவறுகள் திரும்ப செய்யாம இருக்கிறது நான் என்னென்ன பிளான் பண்ணணும், அதன் ஒற்றி தான் நாங்க வகுப்புகள் நாங்க எடுக்கிறோம். அதுக்குண்டான சிலபஸ் இருக்கு. அந்த சிலபஸ் ஓரியன்டா பண்ணும்போது கண்டிப்பா இதுல வந்து சக்சஸ் அடைஞ்சதுக்கு ஒரு இதுதான் ஒரு தியரிட்டிக்கல் கிளாஸ் மாதிரி. தியரிட்டிக்கல் கிளாஸ் தான் மேக்சிமம் அதுதான் போகும். அதுலதான் அவங்க பசங்க வந்து நிறைய இது பண்ணிக்க முடியும். எனக்கு இந்த 10 வருடங்கள் நடத்தின ஒரு இதுல வந்து எனக்கு ஒரு எப்படின்னா ஒரு நல்ல ஒரு நிறைவு வந்து இந்த கடந்த ஆண்டு இந்த ஆண்டு 2024 எனக்கு கிடைச்சதுங்க. டிஸ்ட்ரிக்ட் சாம்பியன்ஸ்ல வந்து நாங்க எங்களுடைய அகாடமி பாத்தீங்கன்னா எல்லா கேட்டகரியிலயுமே அண்டர் 7ல இருந்து 9, 11 இதுல இருந்து எல்லாத்துலயுமே முதல் இடத்துல பிடிச்சது வந்து எனக்கு ஒரு நிறைவான ஒரு ஹாப்பியா இருந்தது. அதுல இருந்து எனக்கு ஒரு எனர்ஜெட்டிக் தான். அடுத்த லெவலுக்கு நான் இந்த மாணவர்களை கொண்டு போகணும். எல்லாருமே ஸ்டேட்டுக்கு செலக்ட் ஆயிருக்காங்க. ஸ்டேட்டுக்கு செலக்ட் ஆயிருக்கும் போது ஸ்டேட்ல நம்ம அச்சீவ் பண்ணணும். அடுத்த எய்ம் எங்களுக்கு வந்து நம்ம இந்த தருமபுரி மாவட்டத்தில இருந்து ஸ்டேட் சாம்பியன்ஸ்ல வந்து பங்கெடுத்துக்கிட்டாங்கன்னா நம்ம மாவட்டத்துக்கு ஒரு சிறப்பான ஒரு இதா இருக்கும்ன்றதுனால எங்களுடைய இந்த மாதிரி அகாடமிஸ்லாம் நாங்க வந்து ரன் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல 5 அகாடமி இருக்குங்க. விவேகானந்தா செஸ் அகாடமி, அதிகமா செஸ் அகாடமி, இந்தியன் செஸ் அகாடமி, பைரவா செஸ் அகாடமி, இன்னொரு அகாடமி வந்து நமக்கு பதிவு பண்ணிருக்காங்க, பாரத் செஸ் அகாடமி. இது மாதிரி நமக்கு 5 அகாடமிகள் இங்க ரன் ஆயிட்டு இருக்குங்க நம்மளுடைய மாவட்டத்துல. எல்லாருமே சிறப்பா பண்ணிட்டு இருக்காங்க. மாணவர்களுடைய வளர்ச்சிக்காக அவங்களோட பங்களிப்பு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. நம்மளுடைய மாவட்டத்துல வந்து பொறுப்பாளர்கள் வந்து யாரு என்ன அப்படின்னு தெரிஞ்சதுன்னா யாங்கனாலும் நம்ம கான்டாக்ட் பண்ணி இது பண்ணிக்கலாம். நம்மளுடைய மாவட்டத்துல வந்து தலைவர் வந்து நம்மளுடைய உயர் திரு டிஎன்சி மணிவண்ணன் ஐயா அவர்கள் வந்து தலைவரா இருக்காருங்க. அப்புறம் வந்து நம்மளுடைய இதுக்கு வந்து வைஸ் பிரசிடென்ட் வந்து துரைசாமி சார், டாக்டர் இளங்கோ இருக்காங்க. அதுக்கப்புறம் அனிதா மேடம் இருக்காங்க. செக்ரட்டரி வந்து நம்ம திரு செந்தில் சார் இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஜாயின்ட் செக்ரட்டரி, டிஸ்ட்ரிக்ட் ஜாயின்ட் செக்ரட்டரியா இருக்காங்க ராஜசேகரன் மைசெல்ஃப். அதுக்கப்புறம் ட்ரெஷரரா வந்து சேகர் சார் இருக்காரு. அதுக்கப்புறம் தாலுகா செக்ரட்டரிங்க இருக்குங்க. இப்போ வந்து ஒரு சில இவங்க வந்து நமக்கு கால் பண்ணி கேட்டாங்க பாத்தீங்களா, எங்கேயாவது தொடர்பு கொள்ளணும். ஒவ்வொரு தாலுகாக்குமே ஒரு செக்ரட்டரிங்க நாங்க போட்டிருக்கோம். அதன் பிரகாரம் தமிழ்நாட்டினுடைய வழி இதுல வந்து நாங்க வந்து ஒரு தாலுகா செக்ரட்டரிங்களா போட்டிருக்கோம். 6 தாலுகா செக்ரட்டரிங்க நமக்கு இருக்காங்க ஒவ்வொரு தாலுகாலையும். இந்த பொறுப்பாளர்கள் எல்லாம் வந்து கூட்டமைப்போட சேர்ந்து இந்த மாவட்டத்தில் இருக்க சதுரங்கத்தை வந்து கண்டிப்பா வளர்க்கறதுக்கு நாங்க எல்லாருமே உடன்பட்டு இது பண்ணிட்டு இருக்கோம். நன்றி, வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதியில் இருக்கிறோம். உங்களுடைய இந்த சதுரங்கம் தொடர்பான இந்த பணி மேலும் சிறப்படையணும். எதிர்காலத்தில் நம்மளுடைய தருமபுரி மாவட்டத்திலிருந்து ஒரு நல்ல ஒரு உலகம் பாராட்டக்கூடிய அளவில் ஒரு நல்ல வீராங்கனையை நீங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலக சதுரங்க தினத்தில் எங்களுடைய அன்பான வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். உடன் வந்திருக்கக்கூடிய ஸ்ரீ சஷ்டி தேவ் மற்றும் சஞ்சய் கௌதம் அவர்களுக்கும், சஷ்டி தேவருடைய கூட வந்திருக்கக்கூடிய அவருடைய தகப்பனார் அவர்களுக்கும் எங்களுடைய மருதன்வெள்ளி சமுதாய வானொலியின் சார்பாக அன்பான வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். உங்களுடைய இந்த பணி மேலும் மேலும் சிறப்படைந்து நல்ல வெற்றி பெற அன்பான வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி சார். நான் மீண்டும் ஒரு முறை நன்றியை சொல்லி கடமைப்பட்டிருக்கேன். கண்டிப்பா
உண்மையிலே பாத்தீங்கன்னா நல்ல ஒரு நிகழ்ச்சியை வந்து எங்களுக்கு கொடுத்திருக்கிறது ஒரு வாய்ப்பு. அந்த மக்களுக்கு வந்து நல்ல பயனுள்ளதா கண்டிப்பா அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். ஏன்னா நிறைய விஷயங்கள் நம்மளுடைய மாணவர்களுக்கு தெரியாம இருந்திருக்கலாம். எங்களை சொல்றதுக்கு ஒரு வாய்ப்புகள் எங்களுக்கு கொடுத்ததுக்கு வந்து ரொம்ப மருதம் நெல்லி சமுதாய வானொலிக்கு நன்றி. நீங்க இந்த ஒரு தினத்தை மட்டுமல்ல, தொடர்ந்து இந்த மருதம் நெல்லி சமுதாய வானொலிய ஒரு விளையாட்டு தொடர்பான நிகழ்ச்சிகளை நீங்க பயன்படுத்திக்கணும். இந்த செய்தி மக்களுக்கு போய் வெளிப்படையணும், தெரிஞ்சுக்கணுன்றதுல இன்றைக்கு மட்டுமல்ல, தொடர்ந்து நீங்க எந்த ஒரு நிகழ்வா இருந்தாலும் சொல்லுங்க. அதற்கான ஏற்பாடுகளை நம்ம வானொலி மூலமா செஞ்சு கொடுக்கலாம். ஒரு உறுதி அந்த நேரத்தில் சொல்லி நிறைவு செய்கின்றோம். நன்றி. நன்றி சார். வணக்கம். தேங்க்யூ.